ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உம்முடைய இனிமையான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ கடந்து வருகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யேகமாய் கண்டு உணர நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய நல்ல நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படுத்தப்படும்படி ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீரே ஆதரிப்பீராக. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்படுகிறதை பிரத்யேகமாய் கண்டு உணர்ந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, உலகத்தை வெறுப்பாயா, சிலுவையை சுமப்பாயா, அல்லேலூயா, உலகத்தை வெறுப்பாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடியே வருவாயா, உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடியே வருவாயா. அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மோட்சத்தை அடைந்திடவே அல்லேலூயா பாடுகள் பட வேண்டும். மோட்சத்தை அடைந்திடவே அல்லேலூயா பாடுகள் பட வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமனான இயேசுவில் நிற்க வேண்டும். பாடுகள் மத்தியில் பரமனான இயேசுவில் நிற்க வேண்டும். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா, துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
சந்தோஷ சமாதானத்தை அல்லேலூயா அடைந்தே தீர வேண்டும். சந்தோஷ சமாதானத்தை அல்லேலூயா அடைந்தே தீர வேண்டும். உலகினின் அடைய வழி ஒன்றும் இல்லையே, ஒரே வழியே சுதானே. உலகினில் அடைய வழி ஒன்றும் இல்லையே, ஒரே வழியே சுதானே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சென்றவர் வந்திடுவார், அல்லேலூயா அழைத்தே சென்றிடுவார். சென்றவர் வந்திடுவார், அல்லேலூயா அழைத்தே சென்றிடுவார். அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அவருடன் செல்ல ஆயத்தமாவோம், அவருடன் வாழ்ந்திடவே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மாய்மால வாழ்க்கையெல்லாம் அல்லேலூயா மறைந்தே தீர வேண்டும். மாய்மால வாழ்க்கையெல்லாம் அல்லேலூயா மறைந்தே தீர வேண்டும். பரிசுத்தத்தோடு பரமன் இயேசுவை நாடியே ஓட வேண்டும். பரிசுத்தத்தோடு பரமன் இயேசுவை நாடியே ஓட வேண்டும். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனே ஆருயிர் நாதனே, மீட்டு கொண்டீர் என்னை, மீட்டு கொண்டீர் என்னை. அன்பின் தேவனே ஆருயிர் நாதனே, மீட்டு கொண்டீர் என்னை,
மீட்டு கொண்டீர் என்னை அன்பின் தேவனே. பாவத்தில் இருந்தும் நீ, சாபத்தில் இருந்தும் நீ, பாவத்தில் இருந்தும் நீ, சாபத்தில் இருந்தும் நீ, அன்பின் கரத்தால் அரவணைத்து காத்து கொண்டீர் என்னை. அன்பின் கரத்தால் அரவணைத்து காத்து கொண்டீர் என்னை அன்பின் தேவனே. துன்பத்தில் இருந்தும் நீ, துயரத்தில் இருந்தும் நீ, துன்பத்தில் இருந்தும் நீ, துயரத்தில் இருந்தும் நீ, தூய கரத்தால் அரவணைத்து காத்து கொண்டீர் என்னை. தூய கரத்தால் அரவணைத்து காத்து கொண்டீர் என்னை அன்பின் தேவனே. கஷ்டத்தில் இருந்தும் நீ, நஷ்டத்தில் இருந்தும் நீ, கஷ்டத்தில் இருந்தும் நீ, நஷ்டத்தில் இருந்தும் நீ, நேசக்கரத்தால் அரவணைத்து காத்து கொண்டீர் என்னை. நேசக்கரத்தால் அரவணைத்து காத்து கொண்டீர் என்னை அன்பின் தேவனே. ஆருயிர் நாதனே, மீட்டு கொண்டீர் என்னை, மீட்டு கொண்டீர் என்னை அன்பின் தேவனே. சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளையிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்கேற்ற சகல நன்மையான காரியங்களை தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறதுனாலே இந்த சத்தியமான காரியங்களை எங்கள் இருதயத்தின் ஆழத்திலே பதித்துக் கொண்டு இவைகளுக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஆமீன். எழுந்து நின்று 13வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்னை என் மேல் தன்னை உயர்த்துவான்? அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே, பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார். அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார். நித்திய காலமெல்லாம் நம்மையே
நித்திய காலமெல்லாம் நம்மையே நான் பயப்படும் நாளினிலே. ஆமென் ஆண்டவரே. கர்த்தரை நம்பிடுவே நான் பயப்படும் நாளினிலே. கர்த்தரை நம்பிடுவே என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. என் கோட்டையும் மரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே நான் பயப்படும் நாளினிலே. கர்த்தரை நம்பிடுவே. நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இழைந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இழைந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆமென். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆத்தும ஆதாயம் செய்வேன். வெற்றி கொடி பிடித்திடுவோ நாம் வீரநடை நடத்திடுவோ. வெற்றி கொடி பிடித்திடு ஹல்லேலூயா நாம் வீரநடை நடத்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கோடி பிடிப்பான். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானை கோடி பிடிப்பான். அஞ்சாதே என் மகனே நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே. ஆமென். அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோ நாம் வீரர்களை நடத்திடுவோ. வெற்றி கோடி பிடித்திடுவோ நாம் வீரர்களை நடத்திடுவோ. காடானாலும் மேடானாலும்
கர்த்தருக்கு பின் செல்லுவோம், காடானாலும் மேடானாலும் ஆமென். கர்த்தருக்கு பின் நடப்போம், கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோ நாம் திரும்பி பார்க்க மாட்டோம். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா Hallelujah, 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 amen. Hallelujah, 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 Hallelujah. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா 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 Hallelujah, 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 Hallelujah. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா 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 Hallelujah, 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 Hallelujah. இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். நடந்து முடிந்த தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
அதுல எந்த விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களும் உருவாக்கப்படக்கூடாது. இனி எஞ்சிய கடைசி தேர்தலுக்குரிய காரியங்களிலும் கூட கர்த்தருடைய கிருபை பூர்ணமாய் விளங்கும்படிக்காக எந்த அசம்பாவிதமான காரியங்களும் உருவாக்கப்படாதபடி தேசத்திற்கு நல்ல ஆட்சியை ஆண்டவராகிய தேவன் தந்து தமக்கு சித்தமானவனை கர்த்தராகிய தேவன் நியமனம் பண்ணி ஏழை எளிய மக்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நன்மையான காரியங்களை செய்யும் நல்ல ஆட்சியாளர்களை தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இந்திய நாட்டிற்கு தரும்படியாக எந்த குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்கள்ல தேர்தல் முடிந்த அநேகம் விதமான தொகுதியிலும் கூட நிறைய பிரச்சனைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்படுகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது. எந்த விதமான அசம்பாவிதமான காரியங்களும் அல்லது கள்ள பதிவாக்கப்படக்கூடிய நிலைகளும் அல்லது பெட்டியை தகர்க்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் காணப்படாதபடி கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக இந்த தேர்தல் நல்ல முறையிலே நடந்து முடியும்படியாக நல்ல ஆட்சியாளர்களை தேவன் நம்முடைய இந்திய நாட்டுக்கு தரும்படியாக யாவரும் இணைந்தவர்களாக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை. உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நடந்து முடிந்த எல்லா தேர்தலிலும் ஆண்டவருடைய இரக்கங்களை நாங்கள் பார்க்கும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் உருவாக்கி தந்தீரே, அதற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இனி வரப்போகின்ற தேர்தலுக்காக கடைசி கர்த்தாவை அந்த தேர்தலுக்குரிய 7வது கட்ட தேர்தலுக்காக கர்த்தரை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வரப்போகின்ற தேர்தலிலும் கூட கர்த்தருடைய சித்தம் நிறைவாக்கப்படும்படிக்காக வாக்கு எண்ணிக்கை கர்த்தாவை உமக்கு ஸ்தோத்திரம் உருவாக்கப்படக்கூடிய அந்த நாளிலும் கூட எந்த தீமையும் காணப்படாதபடி கர்த்தருக்கு சித்தமான நல்ல ஆட்சியாளர்களை தேசத்திலே ஆண்டவராகிய தேவன் உருவாக்கும்படியாக உம்முடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டவர்களாய் நாங்கள் யாவரும் இணைந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும். நாங்கள் வேண்டுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமான இரக்கங்களை கர்த்தர் நீர் மெய்யாகவே காணப்பண்ணி எங்கள் இந்திய தேசம் சென்ற நாட்கள்ல எத்தனை பயங்கரங்களின் ஊடாக கடந்து போயிற்றப்பா. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் ஆகலும் இப்படிப்பட்ட பயங்கரத்திற்குரிய தன்மைகள் காணப்படாதபடி சுகமாய் எங்கள் தேசம் காணப்பட, சுபிட்சமாய் எங்கள் தேசம் காணப்பட, நல்ல ஆட்சியினுடைய காரியங்கள் தேசத்திலே உருவாக்கப்பட, வன்முறைகள் ஒழிக்கப்பட, லஞ்சங்கள் ஒழிக்கப்பட, எல்லா விதமான தீமைகளும் கர்த்தருடைய நாமத்தினால் வேறிறக்கப்படத்தக்கதான நல்ல ஆட்சியாளர்களுடைய கரங்களிலே எங்கள் தேசத்தை தந்து சுகமான வாழ்க்கையை எங்கள் இந்திய நாட்டுக்கு கர்த்தர் உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கும் எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளையிலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்தை எங்களுக்கென்று உருவாக்கி தந்தி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நீர் எங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை தந்திருக்கிறீர். எங்களால் இயன்ற அந்த சொற்பமான காணிக்கைகளை கர்த்தருக்கென்று நாங்கள் படைக்கும்படியான சூழ்நிலைகளை நேரங்களை உருவாக்கி தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக அநேக மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று படைக்கிறோம். மனப்பூர்வமாய் இந்த காணிக்கைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறதுனாலே இவைகளை ஏற்று அவைகளுக்கேற்ற மகிமைகளை விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என்னுயிரோடு கலந்தி என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்தி
உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.
கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உண்டாக்கி தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட அந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை பூர்ணமாய் விளங்கட்டும். கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கைகளை படைத்தோம் கர்த்தாவே, அவைகளை ஆண்டவராகிய தேவனில் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கேற்ற மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதை பிரத்யேகமாய் நாங்கள் கண்டு உணர கிருபை தந்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் சீர்பட வேண்டும் என்கின்ற காரியங்களை பற்றி ஆண்டவராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டு வருகின்றார். இந்த சீர்படக்கூடிய அனுபவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது மிகவும் மேன்மையிலே ஒன்று. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை சீராக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு உகந்தவனாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும். ஒன்று. இரண்டாவது காரியம், கர்த்தருக்கு உகந்த ஒரு வழியின் ஊடாக கடந்து போக முடியும். மூன்றாவது, தேவன் நியமித்த பாதையை விட்டு அவன் விலகாதவனாய் காணப்பட முடியும். இந்த சீர்படக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வராதிருக்கிறது உண்டானால் நிச்சயமாய் நிறைய விஷயங்களை நாம் கேள்விப்படுவோம். என்றாலும் அவைகளிலே ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையின் ஊடாக கடந்து வருகிறது இல்லை. கேள்விப்படுகிறது வேறு, வாழ்க்கையிலே அவைகளை அனுபவமாக்குகிறது வேறு. இந்த கேள்விப்படக்கூடிய நிலைகளோடு கூட நாம் நிற்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அனுபவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றி ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்திலே ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை இவ்விதமாய் சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவன் எவனும் அதை பிடித்துக் கொள்ளுகின்றான். எவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை வெறும் பேச்சிலே அல்லாமல் தன்னுடைய கிரியைகளிலே பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறானோ அவனே அல்லாமல் கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஊடாக எந்த மனிதனாலும் கடந்து போக முடிகிறது இல்லை. வெறும் பேச்சினாலே எந்த விதமான காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்கப்படுகிறது இல்லை. ஆரம்ப நாட்களிலே அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த அந்த காலத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது அத்தேனை பட்டணத்துல காணப்படக்கூடிய மக்கள் வெறும் பேச்சை கேட்கக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. நூதனமான காரியங்களை நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மக்களாய் அவருடைய வாழ்க்கையில் நிலைகள் காணப்படக்கூடியதாய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகின்றார் அப்படின்னா, நம்முடைய பேச்சுக்குரிய ஒரு காரியமாய் அல்ல, நம்முடைய செயல் வடிவிலே காரியங்கள் யாவற்றையும் உருவாக்கி கொண்டு வர ஆரம்பித்தால்தான் உண்மையான கிறிஸ்தவமாக அல்லது உண்மையான கிறிஸ்தவ மார்க்கமாக உங்கள் நிலையும் என் நிலையும் மாற்றத்தின் ஊடாக கடந்து வர முடியும். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை இவ்விதமாய் எழுதி வைத்து போக துவங்க ஆரம்பித்தார். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனையும் நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அந்தந்த மனுஷனுடைய கனிகளினால் நீங்கள் அவனை அறிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா அவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சாதான், அவன் கனி கொடுக்கக்கூடியவனாக விளங்க ஆரம்பித்தால்தான் அவனுடைய கனி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பற்றித்தான் அவனுடைய நிலைகளை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க முடியும். பேச்சில நிறைய காரியங்களை பேசி கனிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அவன் வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால் அதனால் எந்த விதமான பலனும் இல்லை. ஆகவே கர்த்தருடைய வேதம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது அப்படின்னா, நான் கனி கொடுக்க முடியாத அளவிற்கு எந்தெந்த விதமான விஷயத்தில் சீர்கெட்டவனாய் நான் காணப்பட ஆரம்பிக்கின்றேன். ஏசா என்கின்ற மனுஷனை பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஏசாவுடைய சீர்கேடுகளை கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தது. ஏசாவினுடைய ஆழமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் ஆராய்ந்து பார்க்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் அவர் பேசுகின்றார். இப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய உள்ளிந்திரியமான காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் கர்த்தர். வெளியே நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் என்கிறதை பொறுத்தல்ல ஒரு கிறிஸ்தவம். வெளியே எப்படிப்பட்ட ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போகிறோம் என்பதல்ல, உள்ளார்ந்த வாழ்க்கையிலே நான் எப்படிப்பட்டவனாய் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். அதுதான் ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. உள்ளான ஒரு வாழ்க்கையிலே சரியான ஒரு விளைச்சல் நம்முடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்று சொன்னாலே அதனுடைய முழு பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கர்த்தருடைய வேதத்துல ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கனி கொடுக்க முடியாத அளவிற்கு என்னென்ன சீர்கேடுகளினால் இந்த விளைச்சலை நான் தர முடியாதவனாய் விளங்குகின்றேன். அதை ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனையும் நாட்டும் பொழுதும் நல்ல குலை திராட்சை செடியாகவே கர்த்தராகிய தேவன் நாட்டுகின்றார். ஆனால் கனி கொடுக்கிறதும் கனி கொடாது இருக்கிறதும் அது அவனவனுடைய
அவனுடைய பிரயாசங்களை பொறுத்து அமைக்கப்படுகிறதை தவிர ஆண்டவராக தேவன் அந்த செடிகளுக்கு தேவையான நீர் பாய்ச்சக்கூடியவராய், அநேகம் விதமான உரங்களை போடக்கூடியவராய், எல்லா விதமான காரியங்களையும் அந்த செடிகளுக்கு தேவையான எல்லா விதமான வழிமுறைகள் யாவற்றையும் தரக்கூடியவராய் அவர் விளங்குகின்றார். இவைகளை நீங்களும் நானும் பயன்படுத்தி நல்ல கனிகளை கொடுக்க ஆரம்பித்தால் தேவனாகிய கர்த்தரால் பாராட்டு பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல கனி கொடுக்க முடியாம போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பல விதமான சீர்கட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுது, ஒருவேளை அந்த நிலம் ஒருவேளை அது சரியான ஒரு நிலமாய் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம நாட்டப்பட்டிருக்கக்கூடிய இடம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. இல்லை என்று சொன்னால் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அந்த நீர்கள் யாவற்றையும் உறிஞ்சக்கூடிய திறன் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு விளைச்சலை நம்மளால ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விளைவை உங்களாலும் என்னாலும் தர முடியாது. இப்ப என்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவராக தேவனுக்கு ஏற்ற வண்ணமாய் மாறப்படுகிறது என்பது கடினம். சீர்கேடு என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பல விதமான விஷயங்கள் நம்ம தியானிச்சுட்டு வரோம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன் கேளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட நல்ல ஒரு உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்துகின்றார். நான் இந்த ஸ்தலத்திலே உங்களை குடியிருக்க பண்ண வேண்டும் என்றால் உங்கள் கிரியைகளையும் உங்கள் வழிகளையும் நீங்கள் சீர்படுத்த வேண்டும். நீங்க சீர்கெட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் இந்த ஸ்தலத்தை விட்டு நான் உங்களை தாண்டி போக பண்ணி விடுவேன். நீங்கள் ஆண்டவராக தேவனுக்குள் நிலைத்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் உங்கள் கிரியைகளையும் உங்கள் வழிகளையும் சீர்படுத்த வேண்டும். நம்முடைய கிரியைகள் எந்தெந்த இடத்திலே சீர்கெட்டதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட, அது ஒருவேளை வெளியரங்கமாக நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதாக காணப்பட ஆரம்பித்தாலும் அந்தரங்கத்துல சில விதமான சீர்கேடு, சில மக்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பார்க்கலாம். வெளியே நல்ல திடகாத்திரமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாலும் உள்ளார்ந்த நிலைகளிலே சில விதமான வியாதிகள் அவனுடைய உள் உறுப்புகளை பாதிக்கிறதுனால கொஞ்ச நாளில் அவனுடைய ஜீவன் அவனை விட்டு விலகி போகிறதை பார்க்க முடியும். நல்ல நிலையிலே காணப்படக்கூடிய ஒரு மனுஷன் திடீரென்று வரக்கூடிய அந்த ஹார்ட் அட்டாக் நோயினால திடீரென்று அவனுடைய ஜீவன் பாதிக்கப்படுகிறதை பார்க்கக்கூடிய, ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன், அந்த உடலுக்கு தேவையான எல்லா ஆரோக்கியத்துக்கு தேவையான காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் என்றாலும் உள்ளார்ந்த நிலையில ஒரு சரியான ஒரு சீரான ஒரு காரியம் காணப்படவில்லை என்று சொன்னால், வெளியே எவ்வளவுதான் நான் பிரயாசத்தின் மூடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் என்னுடைய ஜீவனை காப்பாற்றுகிறது முடியாது. அப்ப கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, என்னுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் முதல் காரியம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எதில் ஆண்டவராகிய தேவனுக்கு நான் வேறுபடுத்தப்பட ஆரம்பிக்கின்றேன். எல்லா காரியத்திலும் நான் கரெக்டா தான் நடந்துட்டு வரேன், ஆனால் சில விஷயத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வழிகளுக்கு நான் வேறுபட்டவனாய் விளக்குகின்றேன். சில விஷயத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை என்னால் ஏற்க முடியல. சில காரியங்களில் கர்த்தராகிய தேவனை பிரியப்படுத்த என்னால் முடியல. அல்லது சில விஷயங்களில் கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாக நான் செயல்படக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிடறேன். ஆண்டவராகிய தேவன் என்னை பார்த்து சொல்லுகின்றார், அதிகாலமே இருட்டோடு எழுந்திருந்து நீ ஜெபிக்க வேண்டும் சொல்றார். எல்லா காரியத்தையும் நான் சரியா செய்யறேன். இந்த அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜப நிலைகளிலே நான் கர்த்தராகிய தேவனுக்கு வேறுபட ஆரம்பிக்கிறேன். அப்ப அதை நான் முதல் காரியம் சீர்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்கிறதை பற்றி. எல்லா காரியத்திலும் நான் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறேன். ஆனால் சில விஷயங்களில் என்னால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க முடியாமல் கீழ்ப்படிய முடியாதவனாய் காணப்படுகிறது உண்டானால் சீர்கெட்ட காரியம் அந்த ஒரு குறிப்பிட்ட நிலைகளிலே காணப்படுகிறது. இப்ப நம்முடைய வழிகள்ல எல்லாமே 99% நான் நல்லா இருக்கிறேன், 1% தானே நான் தவறா இருக்கிறேன் என்கிறது அல்ல. 100% நீங்கள் சரியாக காணப்பட ஆரம்பித்தால் தான், 100% சீர்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சால்தான் தேவனுடைய சமூகத்திலே கடந்து போக முடியுமே அல்லாமல் அதுல 1% கூட உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தருக்கு மாறுபட்ட வழிகளிலே கடந்து போக ஆரம்பித்தால் தேவனுடைய மகிமையை இழக்கும் ஒரு மக்களாய் காணப்பட ஆரம்பிச்சிடும். 99 காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்தை நான் விடுகிறதுனால என்ன விதமான பிரச்சனை உண்டு? 99 விஷயத்தை நான் சரியான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன், நான் என்னுடைய வழிகளில் எல்லா விதமான
காரியத்திலும் ஆண்டவராக தேவனை ஒரு வாலிபன் ஒருவன் சந்திக்கும்படிக்காய் வருகின்றார். அவரை பார்த்து அந்த வாலிபன் கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். எல்லா விதமான தேவனாகிய கர்த்தரால் சொல்லப்பட்ட கற்பனைகள் யாவற்றையும் கை கொள்ள வேண்டும். உடனே அவன் சொல்றான், இவைகள் எல்லாவற்றையும் சிறு வயது முதல் கொண்டே நான் கை கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் நான் கை கொண்டுட்டேன். நீங்க உங்களுடைய வசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளிலே ஒரு வார்த்தையை கூட விடாமல் நான் அவைகள் எல்லாவற்றையும் நான் செய்திருக்கக்கூடியவனாய் இருக்கின்றேன். இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன குறை உண்டு? உடனே கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார், உன்னிடத்திலே இன்னும் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து நீ என்னை பின்பற்றுவார். அப்ப பாருங்க, அத்தனை காரியத்துல கர்த்தரோடு கூட இசைந்த வாழ்க்கை வாழ்ந்த அந்த வாலிபன் அந்த ஒரு விஷயத்தில் கர்த்தராக தேவனுக்கு மாறுபட்டவனாய் விளங்குகின்றார். அதுதான் ரொம்ப ஜாக்கிரதை. நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? 99 நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறதுல 100% பெர்ஃபெக்ஷனாக இருக்க ஆரம்பிச்சாதான் தேவனுடைய சமூகத்திலே கடந்து போக நம்மளால முடியும். அந்த வாலிபன் எல்லாத்திலையும் சரியாத்தான் செஞ்சுட்டான். ஆண்டவராக தேவன் சொன்ன கற்பனைகள் எல்லாவற்றையும் சரிவர நிறைவாக்கக்கூடிய அந்த வாலிபன், ஆனா ஒரு விஷயத்தில் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு மாறுபட்ட வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்குறதா அவன் கர்த்தரை விட்டு விலகி போகிறதற்கு மகா பெரிய ஏதுவாய் காணப்படக்கூடிய விஷயமா இருக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த மாறுபட்ட நிலைகள் எங்கெங்கெல்லாம் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை முதல் காரியம் சீராக்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியும். சீர்கேடுகள் என்கிறதை பற்றி கர்த்தராக தேவன் எந்த காரியங்களை நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். பல நேரங்கள்ல ஆண்டவராக தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாலும் இந்த சீர்கெட்ட நிலைகள் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே வாழ ஆரம்பிக்கிறது, இவைகளை பற்றி அறியக்கூடிய நிலைகளை, சில காரியங்களை சற்று ஆழமாக நாம் நம்முடைய தியானத்திலே பார்க்க வேண்டும். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 13வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. ரோமர் 13வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஆவியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய முக்கியமான சீர்கேடு என்ன அப்படின்னா, உள்ளே ஒளிந்து கிடக்கக்கூடிய அந்தகாரத்தின் கிரியைகள். இது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனிதனை வளர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சீர்கேடு. சில காரியங்களிலே கர்த்தராகிய தேவனுடைய வழிகளுக்கு மாறுபட்டவனாய் சாத்தானுடைய வழிகளுக்கு இசைந்தவனாய் நான் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில காரியங்கள்ல நான் சாத்தானை எதிர்க்கிறவனாய் காணப்படுகின்றேன். சில காரியங்களிலே சாத்தானுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். சில விஷயங்கள்ல சாத்தானை நான் என்னுடைய வழிகளிலே அனுமதிக்காதவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். ஆனால் சில விஷயத்துல சாத்தானோடு கூட நான் ஒத்து போக ஆரம்பிச்சேன். இதுக்கு பேருதான் அந்தகாரத்தின் கிரி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கர்த்தராகிய தேவனுடைய வழிகளில் மாறுபட்டும் சாத்தானுடைய வழிகளோடு கூட நான் இசைந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகளுக்கு பெயர் அந்தகாரத்தின் கிரியைகள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். அந்தகாரத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க ஆரம்பித்தால் வெளிச்சத்தின் முழு வல்லமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெளிச்சம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த பகுதியும் இந்த வெளிச்சத்தினால் ஆக்கிரமிக்கப்பட வேண்டும். இதுல ஒரு பகுதி கூட வெளிச்சம் இல்லாத ஒரு மனிதனாக நீங்களும் நானும் காணப்பட்டு விடக்கூடாது. எல்லா பகுதியிலும் நம்முடைய உள்ளார்ந்த வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் இந்த வெளிச்சத்தின் நிலைகள் நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகள் யாவற்றையும் ஆக்கிரமிக்க வேண்டியது அவசியம். அதுல எங்காச்சும் ஒரு ஓரத்துல இந்த இருள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்தகாரத்தின் ஆதிக்கம் எங்காகிலும் இருக்கிறது உண்டானால் அந்த இடத்துல வெளிச்சத்தின் காரியங்கள் உள்ளே வருகிறது இல்லை. ஒருவேளை அந்தகாரத்தின் இருள் உள்ளே இருக்கிறது உண்டானால் என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராக தேவன் யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு காரியம் ஒன்றை சொல்லுகின்றார். அது அந்த நாட்களிலே ஆண்டவராக தேவன் பேசும் பொழுது பிகேமோத் என்கின்ற ஒரு ஜீவராசியை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். அது எங்க போய் தங்கி இருக்குமா? சூரிய வெளிச்சம் படாது இருக்கக்கூடிய இருள் நிறைந்த பகுதியில் உள்ள போய் ஒளிந்திருக்கிறதை பார்க்க முடியும். நிறைய மிருக சிரீஷங்கள் எல்லாம் எங்கே ஒளிய ஆரம்பிக்கிறது அப்படின்னா இருள் நிறைந்த அநேக விதமான காரியங்கள். உங்களுக்கே நல்லா தெரியும், சில நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சில கற்களை நீங்கள் புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான நல்ல ஒரு இடமா இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல மேலே பதிந்து இருக்கக்கூடிய கல், அந்த கல்லை நீங்கள் புரட்டி எடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கீழே நிறைய சின்ன சின்ன இன்செக்ட், நிறைய அநேக விதமான பூச்சிகள் இங்கும் அங்கும் ஓடுகிறதை பார்க்க முடியும்.
வெயில்ல அல்லது வெளிச்சத்துல அந்த பூச்சியினால் மெய்யாகவே ஜீவிக்க முடியாது. ஆனால் அந்த கல்லுக்கு கீழாக கல்லை நீங்க பேர்த்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இங்கும் அங்கும் நடமாட்டத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிறைய விதமான பூச்சிகளை பார்க்க முடியும். இதே மாதிரி தான் நம்முடைய வெளிச்சம் படக்கூடிய காரியத்துல சாத்தானுடைய வல்லமை வராது. ஆனால் வெளிச்சம் படாது இருக்கக்கூடிய பல பகுதி இருக்கு பாருங்க. இதில் உங்களையும் என்னையும் அறியாத பலவிதமான சுபாவ மாற்றங்கள், பலவிதமான துர்க்கிரியைகளுக்குரிய தன்மைகள், பலவிதமான சாத்தான் பிரியப்படக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை ஆக்கிரமித்துக் கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். நல்ல சில உதாரணங்கள் உங்களுக்கு நான் பேச வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினால் அப்போஸ்தல ஊழியத்தோடு கூட இணைந்து ஊழியம் செய்த மக்களின் மத்தியிலே அனனியாவும் சப்பீராலும் காணப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை. இவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான அப்போஸ்தலருடைய அந்த உபதேசங்கள் யாவற்றுக்கும் செவி கொடுக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நில்லுன்னு சொன்னா நின்னாங்க, உட்காருன்னு சொன்னா உட்கார்ந்தாங்க. எல்லா காரியங்களையும் செயல்படக்கூடிய ஒரு மக்களாய் அவர்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை மாற பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் ஒரு நாளில் அப்போஸ்தலர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நமக்குள் நிறைய மார்க்க பேதங்கள் இருக்கிறது நாங்க பார்க்கிறோம், ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது பார்க்கிறோம். சில பேர் பணக்காரா இருக்கிறாங்க, சில பேர் ஏழையா இருக்கிறாங்க. ஆகவே இந்த மார்க்க பேதங்கள் நமக்குள் இல்லாது இருக்கக்கூடிய அளவிற்காக உங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாவற்றையும் விற்று எங்களுடைய பாதங்களிலே கொண்டு வந்து கொடுங்கள். இவைகள் எல்லாவற்றையும் எல்லா விதமான மக்களுக்கும் சமமாக பிரித்து இனி நாம் சமநிலை கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த காரியங்களின் ஊடாக நம்முடைய நிலைகள் யாவற்றையும் சீர்படுத்துவோம் என்கிறதை பற்றி அவர்கள் பேசினார். பேசக்கூடிய இந்த வார்த்தை எல்லா விதமான ஜனங்களாலும் ஏற்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சதுனால இவர்களும் அவர்களோடு கூட சேர்ந்து இணைந்து அந்த காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா நடந்த காரியத்தை பார்க்கிறோம், எல்லா விதமான மக்களும் அவங்களுடைய பொருள் யாவற்றையும் விற்றாங்க. இவங்களும் அந்த வார்த்தையின்படி தங்களுடைய பொருளை விற்றாங்க. விற்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய மனதிலே ஒரு சின்ன ஒரே ஒரு யோசனை ஒன்று வந்தது. என்ன ஒரு யோசனை வந்தது? எல்லா பொருளையும் அப்போஸ்தலர்கள் பங்கிட்டு கொடுப்பார்கள், எங்களுக்கு உண்டான நிலைகள் எல்லாமே எங்களுடைய கரங்களுக்குள்ளாக அப்படி வருமா வராதா தெரியலையே. ஒருவேளை எல்லா விதமான மக்களும் பங்கிடக்கூடிய நேரத்துல எங்களுடைய பங்கு ரொம்ப சொற்பமான ஒரு பங்காய் காணப்படுகிறது உண்டானால் இனி நாம் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்குரிய ஜீவித்துக்குரிய வழிமுறைகளை எப்படி நாம் ஆசிரிக்க முடியும்? உள்ள காணப்படக்கூடிய சின்ன அநேக விதமான இந்த புழுக்களும் பூச்சிகளும் இது என்ன செய்து பாருங்க, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது. இதுக்கு பேரு தான் கர்த்தர் சொல்லுகின்றார் அந்தகாரத்தின் கிரியைகள்னு சொல்றார். இந்த அந்தகாரத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் நீங்களும் நானும் எதிர்காலத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சோம். எதிர்காலத்துல என்னுடைய சேவிங்ஸ்ல நான் என்ன வச்சிருக்கிறேன்? ஒண்ணுமே இல்லையே. எந்த விதமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகலையே. இந்த அடுத்த வீட்டுக்காரனை பார்க்கிறோம், அவனுடைய எதிர்காலத்துக்கு தேவையான நிறைய வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கிறான். ஒருவேளை அவனுடைய வேலை வாய்ப்பை அவன் இழந்து போக ஆரம்பிச்சாலும் வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த மனிதன் சம்பாத்தியத்தை சம்பாதிச்சுக்கிடுவான். இந்த மாதிரி எதிர்கால நிலைகளை பற்றி யோசிக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் ஆண்டவர் சொல்லுகின்றார் அந்தகாரம் என்று கர்த்தர் சொல்றார். ஏன்னா காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கையில இருக்கு. எந்த நேரத்தில் உன்னை இப்ப பாருங்க, இதை பார்க்கும்போது நமக்கு வெளியே பார்க்கும்போது தெரியாது. ஆனா உள்ள நம்ம ஆழமாய் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னுடைய காலங்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கக்கூடிய கர்த்தர். அவருக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கைக்கு உனக்கு என்ன காலத்துல எதை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். எந்த காலத்தில் எதை உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் தர வேண்டும், எந்த காலத்தில் எந்த உயர்வின் ஊடாக உன்னை அழைத்துக் கொண்டு போக வேண்டும். கர்த்தராக தேவன் நீ இந்த உலகத்திலே இந்த பூமியிலே வந்து பிறக்கிறதற்கு முன்பதாகவே தாயின் வயிற்றிலே காணப்படக்கூடிய நேரத்திலேயே உன்னை குறித்த ஆண்டவராக தேவன் திட்டமா எழுதி வச்சுட்டார். அவனுடைய 48வது வயசுல நல்ல ஒரு வீட்டை கட்டக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குவான். 54வது வயசுல இத்தனை விதமான சொத்துக்களுக்கு அதிபதியாய் கர்த்தராக தேவன் எழுதி வச்சிருவார். ஆனா 30வது வயசுலயே என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தை பற்றி தானே யோசனை. இதுக்கு பேரு அந்தகாரம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுவார். இப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கக்கூடிய திட்டங்களுக்கு மாறாக எதை நான் யோசிக்க துவங்கினாலும் அவைகளுக்கு பெயர் அந்தகாரம். இந்த அந்தகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய வெளிச்சத்தை உள்ளே வரவழைக்க விடாது. அந்தகாரம் உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய வெளிச்சம் உள்ள வர முடியாது. இந்த அந்தகாரம் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட ஆரம்பிக்கிறதோ அப்பொழுதுதான் வெளிச்சத்தின் மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். ரோமர் 13:12 என்ன போட்டு பாருங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளும். ஒளியின் ஆயுதங்களை தரிக்கணும்னாலே அந்தகாரங்கள் புறம்பாக்கப்பட வேண்டியது அவசியம். அது உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் வெளிச்சத்தின் ஆயுதத்தை தரிக்க முடியாது. நம்ம பேசலாம், வார்த்தையில சொல்லலாம்.
நானும் கூட வெளிச்சத்தின் பிள்ளையான ஒரு வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லலாம். என்றாலும் உள்ளே அந்தகாரம் இருக்கக்கூடிய வரைக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைக்குரிய முழு வாழ்க்கையை உங்களாலும் என்னாலும் வாழ முடியாது. பல விஷயத்துல நீங்களும் நானும் சீர்கெட்ட ஒரு வாழ்க்கையாகவே வாழ துவங்க ஆரம்பிக்கிறோம். பல சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் திடீரென்று வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராக தேவன் வருகின்றார். அவரை சந்திக்கக்கூடிய அந்த நாள் வரக்கூடிய நேரத்துல சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால் நீங்களும் நானும் கைவிடப்பட்டவர்களாய் கடந்து போகிறதை பார்க்க முடியும். அப்ப சீர்கட்ட காரியங்களை நீங்களும் நானும் ஆண்டவராக தேவனுக்குள் ஸ்திரமடைய பண்ண வேண்டியது அவசியம். அவைகளை கர்த்தருக்கு முன்பதாக சீர்பட பண்ண வேண்டியது அவசியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அந்தகாரமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் இது தேவனுடைய மகிமைகளை இழக்கும்படியான காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. சரி, அந்தகாரத்தின் கிரியைகள் அப்படின்னா எதை பற்றி ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் நம்மோடு கூட சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 8 முதல் 13 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 8 முதல் 13 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளால் ஒளிப்படத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. அந்தகாரத்தின் கிரியைகள் என்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்ல முடியும் அப்படின்னா, எந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வந்தேனோ அவைகளை திரும்பவும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்யும் ஒரு நிலை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால ரொம்ப கோபப்படக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பேன். ரட்சிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக நான் அறிக்கையிட ஆரம்பிக்கின்ற ஆண்டவரே, இந்த கோபத்தை விட்டால் தான் நான் உனக்கு அபிஷேகத்தை தருவேன். கர்த்தராக தேவன் பேசுவார். உடனே கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இனி நான் கோபமே பட மாட்டேன். என்ன காரியங்கள் வர ஆரம்பித்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வர ஆரம்பித்தாலும் கோபப்பட மாட்டேன். இப்பொழுது ஆண்டவராகிய தேவனுக்குள் வந்த பிறகு நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய அநேக விதமான காரியங்கள் நம்மை கோபமூட்டக்கூடியதாய் விளங்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பழைய நிலைகளின் ஊடாக கடந்து போவோம். முதல்ல நம்ம எச்சரிக்கையான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிக்கிறோம். நான் இப்ப ரட்சிக்கப்பட்டேன், இப்ப நான் அமைதியா இருக்கிறேன், நான் மட்டும் பழைய மாதிரி இருக்கிறது உண்டானால் நடக்கிறதே வேற இருக்கிறதை பற்றி நான் முதல் காரியமாய் பேச ஆரம்பிக்கிறேன். அப்பவே உள்ள வரப்போகுதுன்னு அர்த்தம். ரெண்டாவது, கொஞ்ச நாள் கழித்து என்ன காரியம் உருவாக்கப்படுகிறது? எந்த பாவத்தை நான் ஜெயித்து வந்தேனோ அது என்னுடைய வாழ்க்கையை ஆக்கிரமிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒரு காரியத்தை நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அதனுடைய சுவடுகள் கூட நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. அதனுடைய தன்மைகள் கூட நம்முடைய வாழ்க்கையிலே தோற்றத்தின் ஊடாக வரக்கூடாது. எந்த பாவத்திலே நின்று கர்த்தராக தேவன் உங்களை விடுதலையாக்கினார். இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்தரங்கமான வாழ்க்கையை வெளியே நீங்க கேட்க ஆரம்பிச்சா அவர்களால் வெளியரங்கமாக இந்த காரியங்கள் யாவற்றையும் பேச முடியாது. அந்தரங்கத்துல நிறைய பாவத்தை, நிறைய அக்கிரமத்தை வெளியே சொல்ல முடியாத அநேக விதமான துர்மார்க்கமான கிரியைகள் யாவற்றையும் வைத்துக் கொண்டு வெளியே வேஷமிடும் ஒரு மக்களாய் அவர்களுடைய நிலைகளை காண்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அந்தகாரம் என்கிறது எதை ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார் அப்படின்னா, எப்படி ஆண்டவராக தேவனால் மீட்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை நினைவு கூற ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இந்த காலங்களிலே ஆவிக்குரிய மக்களாய் காணப்படக்கூடிய மக்கள் எகிப்திலே நின்று விடுதலையாக்கப்பட்ட பிறகும் பழைய எகிப்தை பற்றிதான சிந்தனை அவர்கள் வாழ்க்கையிலே வருகிறதுக்கு பெயர் அந்தகாரம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். என் சிந்தனையில கூட அந்த நிலை உள்ள வரக்கூடாது. என்னுடைய பார்வையில் கூட அந்த காரியம் உள்ள வரக்கூடாது. எவைகளிலே நின்று நான் கர்த்தருடைய நாமத்தினால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், இந்த விடுதலையினுடைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு புறம்பாக கடந்து போய் மீண்டும் அந்த பழைய நிலைகளை ஆவலோடு கூட நான் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், லோத்தினுடைய மனைவிக்கு அப்படித்தான் உருவாக்கப்பட ஆரம்பித்தது. கர்த்தராகிய தேவனால் விடுதலையாக்கப்பட்டுக் கொண்டு வெளியே அழைத்துக் கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார் லோத்துவை பார்த்து, லோத்து, நீ இந்த சமபூமி எங்கிலும் நில்லாதபடிக்கு மலைகளுக்கு ஓடி போங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளின் படியே கர்த்தருடைய காரியங்களை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அவனும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் ஒரே ஓட்டமாய் ஜீவன் தப்ப ஓடி போறான். ஓடி போகக்கூடிய நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மீறி லோத்தினுடைய மனைவி பெரிய ஒரு பாவம் செய்யல.
பெரிய ஒரு விபச்சாரம், பெரிய ஒரு அக்கிரமம், அல்லது பெரிய ஒரு கொலைப்படக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியம் நான் செய்யல. அவள் செய்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஓடி போகக்கூடிய நேரத்தில் சற்று அவள் பின்பதாக திரும்பி பார்த்த, அவ்வளவுதான். ஆனால் கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் என்ன காரியத்தை பார்க்கின்றோம்? ரட்சிப்பின் முழுமையை அவள் பெற முடியாமல் அப்படி நின்று போயிட்டாள். ரட்சிப்பினுடைய முழுமைனா என்ன? அவர்கள் இந்த இடத்தை விட்டு மறு தேசத்திற்குள்ளாக கடந்து போகிறதுதான் ரட்சிப்புடைய முழுமை. அந்த முழுமையின் ஊடாக கடந்து போக பாதி வழியில நின்று போகிறது அரைகுறையான ரட்சிப்பு, அவ்வளவு. அதுல பிரயோஜனமே இல்லையே. அவங்களுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு தூரம் வெளியே கொண்டு வந்தும் அதுல எந்த விதமான பயனும் இல்லையே. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. அவர்களை ஆண்டவராக தேவன் வெளியே கொண்டு வர ஆரம்பித்தாலும் அதிலே பயன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கும். இன்னைக்கு வரைக்கும் அதே விதமான பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய வன்மங்கள் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பழைய அநேக விதமான கோபதாபங்கள், மற்றவனுக்கு விரோதமாக அநேக விதமான காரியங்களை திரித்து பேசக்கூடிய தன்மை, இது இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானால் ரட்சிப்பின் முழுமையினுடைய வாழ்க்கையில இல்லைன்னு அர்த்தம். இந்த ரட்சிப்பின் முழுமை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் பழைய சுவடுகளிலே ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படாது. அப்ப கர்த்தருடைய வசனத்துல ஆண்டவராக தேவன் என்ன சொல்ல வருகின்றார் அப்படின்னா, சீர்படக்கூடிய அனுபவம் எதிலே நான் சீர்பட வேண்டும், என்னை நான் உய்த்து ஆராய்ந்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக என்னென்ன விதமான சுபாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது, அதே தன்மை இப்ப என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான்னு பார்க்கணும். அதே விதமான தன்மை, ஒருவேளை அந்த தன்மைக்கு நீங்கள் ஆவிக்குரிய சாயத்தை பூசியிருக்கலாம், ஆனால் அவைகள் அதுதான், அந்த பழைய தன்மை தான். ஒருவேளை அதற்கு வேற கலர் நீங்க அடிச்சிருந்தா கூட அவைகளுடைய தன்மைகள் அதுவாகவே காணப்படுகிறதை பார்க்க முடியும். பழைய விஷயத்துல சில மக்களுடைய குறைவுகளை மன்னிக்க உங்களால முடியாது. சில காரியங்களை நீங்களும் நானும் இட்டுக்கட்டி பேசக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில பேருடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாலும், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலும் கூட கோல் சொல்லக்கூடிய நிலைகளை நிறுத்த உங்களால முடியாது. இப்படி பல விதமான காரியங்கள், அவைகள் ஒருவேளை நான் நன்மையான ஒரு காரியத்தை தான் சொல்றேன், அவங்க செய்யக்கூடிய தவறான காரியங்களை பற்றி நான் பேச ஆரம்பிக்கின்றேன், இதுல என்ன விதமான குறைவு இல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்ல இதுக்கு பேரு நீ ஆவிக்குரிய சாயம் பூசுற. ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய பழைய சுபாவம் உன்னுடைய வாழ்க்கையிலே மீண்டும் திரும்பி இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் வெளிச்சத்தின் முழுமையை அடைய உங்களால் முடியாது. வெளிச்சத்தை ஆயுதமாக தரித்துக் கொள்ள உங்களால் முடியாது. இப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஒவ்வொரு இடத்திலும் நான் ஆராய்ந்து பார்க்கணும். நான் மற்றவனுக்கு முன்னால எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகின்றேன், ஒரு சபையில நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகின்றேன், என்னுடைய தனி வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகின்றேன், என் குடும்பத்தில் நான் எப்படிப்பட்டவனா இருக்கின்றேன், நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் என்னுடைய நிலைகளை நான் எப்படி பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறேன், பஸ்ல பயணம் பண்ணக்கூடிய நேரத்துல அல்லது மற்ற நண்பர்களோடு கூட நான் பேசக்கூடிய, இப்படி ஒவ்வொரு நிலைகளையும் ஆராய்ந்து பார்த்து எங்காகிலும் என்னுடைய பழைய காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒட்டி இருக்கிறது உண்டானால் மனம் திரும்புகிறதுக்கு பேர் தான் சீர்படக்கூடிய ஒரு அனுபவம். இதுல ஏதாவது ஒரு இப்ப நான் மற்ற காரியங்களை நான் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்துல சபையில் நான் நல்லா தான் இருக்கிறேங்க, அல்லது என்னுடைய குடும்பத்தில் நான் நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ ஆரம்பிக்கிறேன், அல்லது மற்ற நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த விதமான பிரச்சனைக்குரிய காரியம் இல்லை, ஆனால் நண்பர்களோடு கூட போகும்போது என்னுடைய பழைய நிலை வருகிறது உண்டானால் அவைகளும் தேவனாகிய கர்த்தரால் கண்டிக்கப்படக்கூடிய அந்தகாரத்தின் கீழ். எல்லாமே மற்றெல்லாம் சரியா தான் இருக்கு. நண்பர்களோடு கூட போகும்போது என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியலன்னு சொன்னாலே வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அந்தகாரத்தின் கிரியை உள்ளது. இந்த அந்தகாரத்தின் கிரியை உள்ளே இருக்கிறது உண்டானால் உங்களுடைய சுபாவத்தினுடைய முழுமை எங்க நீங்க பார்க்க முடியும் அப்படின்னா, எந்த இடத்தை உங்களால் ஜெயிக்க முடியவில்லையோ அந்த இடத்துக்குள்ள உள்ள உங்களை கூட்டிட்டு போயிட்டோம்னா உங்களுடைய சுபாவங்களின் ஒட்டுமொத்த நிலைகள் அப்படி வெளியிடகமாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ்றீங்கிறத பற்றி எங்கே நாம் பார்க்க முடியும்? சபையில பார்க்க முடியாது, குடும்பத்துல பார்க்க முடியாது, மற்ற நம்ம வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்களை பார்க்க முடியாது. நண்பர்களின் மத்தியிலே நீங்கள் வீக் பாயிண்டாக இருக்கிறது உண்டானால் நண்பர்கிட்ட போய் விட்டாலே போதும், உங்களுடைய சுபாவங்கள் அத்தனை கேவலமா இருக்கிறதை பார்த்து விட முடியும். அப்ப அந்தகாரம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது, என்னுடைய சுபாவங்களில் இன்னும் மாற்றம் வரலன்னு அர்த்தம். அதைத்தான் கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார். முழுக்க ஆண்டவராக தேவனால் ஒரு மனிதன் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னுடைய ஒட்டுமொத்த சுபாவமும் முழுக்க மாற்றத்தின் மூலமாக கடந்து போக வேண்டும். எந்த இடத்திலே என்னை கொண்டு போய் விட ஆரம்பித்தாலும் நான் கர்த்தருக்கென்று சாட்சியுள்ளவனாய் என் நிலைகளை நான் பாதுகாத்துக் கொள்ள, எந்த இடத்திலே எந்த மனிதனாலும் கண்காணிக்கப்படாத ஒரு சூழ்நிலைகளின் நடுவிலே என்னை கொண்டு போய் விட ஆரம்பித்தாலும் நான் நானாகவே எடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க வேண்டியது அவசியம். இதுதான் அந்தகாரம் அற்ற ஒரு நிலை, அந்தகாரம் அற்ற ஒரு வாழ்க்கை. இன்னொரு வசனத்தையும் பாருங்களேன். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல 4வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லும் பாருங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே
தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி போட்டுக்கு பாருங்க, மீண்டும் விட்டு வந்த அதே பழைய பாவம். அதுக்கு என்ன காரணம்? அந்த ஒரு நிலையிலே அவன் புத்தியிலே அந்தகாரம் அடைய ஆரம்பிச்சான். அவன் தான் யார் என்பதை உணர மனமற்றவனாய் விளங்க ஆரம்பிச்சான். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொன்னா தான் உங்களுக்கு இதனுடைய விளக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சிம்சோனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் சிம்சோன். இவனுக்கு கர்த்தராகிய தேவன் பெரிய அதிகாரங்களை தந்திருந்தால், வல்லமைகளை தந்திருந்தால், எதிரி படைகளை அழித்து ஒழிக்கக்கூடிய அளவிற்கு மகா பெரிய சத்துவத்தை ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு தந்திருந்தார். என்றாலும் கூட சிம்சோன் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்ச இஸ்ரவேல் நாட்டில் இருக்கக்கூடிய வரைக்கும் இஸ்ரவேலிலே காணப்படக்கூடிய மக்களுக்கு நடுவிலே நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மைகளிலே சிம்சோனுக்கு எந்த விதமான குறைவையும் சொல்ல முடியாது. எல்லா மக்களுக்கும் தீர்க்கமான நியாயங்கள் யாவற்றையும் சொல்லக்கூடியவனாய், எல்லா விதமான காரியங்களையும் சரியாக இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாய் விளங்கின இந்த சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையிலே மறைவாய் காணப்பட்ட ஒரே ஒரு குற்றத்தின் நிமித்தமாக, ஒரே ஒரு பாவம் தான், ஒரே ஒரு அந்தகாரம் தான். இந்த அந்தகாரத்தின் நிமித்தமாக இவனுடைய வாழ்க்கையின் நிலைகள் எப்படி மாற்றமடைய ஆரம்பித்தது? இவன் இங்கே நியாயாதிபதியாகவும் பெலிஸ்திய நாடுகளிலே தேவனுக்கு அருவருப்பான பாவத்தை செய்யக்கூடியவனாகவும் அவன் விளங்கினான். எப்படி பாருங்க, அந்த இடத்துல கொண்டு போய் விட்டா தான் அவனுடைய முழுமையை உங்களால பார்க்க முடியும். இப்ப எங்க இருக்கக்கூடிய வரைக்கும் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனா அவனுடைய அந்த அந்தகாரமான சூழ்நிலைகளின் நடுவிலே அவன் எந்த விஷயத்திலே அவன் அந்த காரியங்களை ஜெயிக்க முடியாதவனா இருக்கிறானோ அந்த இடத்துல கொண்டு போய் விட்டீங்கன்னா அவனுடைய உண்மையான சுபாவத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அவனுடைய உண்மையான தன்மைகளை நாம் அறிய முடியும். இப்ப இருக்கக்கூடிய வரைக்கும் எந்த விதமான குற்றத்தையும் யார் மேலும் சொல்ல முடியாது. ஆனால் அந்தந்த நிலைகளிலே நம்மை கொண்டு போய் அனுமதிக்க ஆரம்பித்து அப்பதான் உங்களுடைய சுபாவம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அடிக்கடி என்னுடைய செய்தியிலே சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று. என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் அண்ணன் அவங்க ஆரம்ப நாட்களில் சபை நடத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்துல அந்த சபையை பராமரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை நியமனம் பண்ண வேண்டும்னு யோசிச்சாங்க. அதுல என்ன காரியம்? அந்த சபையை சுத்தப்படுத்த வேண்டும், சபையை பராமரிக்க வேண்டும், சபைக்கு தேவையான எல்லா காரியத்தையும் பார்க்க வேண்டும், எந்த வேலையை சொல்ல ஆரம்பித்தாலும் அந்த வேலையை தட்டாமல் செய்ய வேண்டும், இதுக்கு ஒரு பையனை நியமிக்க வேண்டும். உடனே ஒரு வாலிப பையன் அண்ணனை நோக்கி வந்தான். அங்க இருக்கக்கூடிய சில நண்பர்கள் அவனுக்கு அந்த பையனுக்கு ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்க. உடனே அவன் அந்த இதுல சர்ச்சில் அலோவ் பண்ணாங்க. அண்ணன் அவனுக்கு தேவையான இருப்பிடத்துக்கு தேவையான ஒரு ரூம் பக்கத்துல அலாட் பண்ணியிருந்தாங்க. உடனே அவன் சொன்னா, இல்ல அண்ணே, நான் சபையிலேயே 24 மணி நேரம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு நான் இங்கேயே இருக்கிறேன். அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. பரவாயில்லையே, ஆலயத்தை விட்டு நான் பிரிகிறது எனக்கு வேண்டாம் அண்ணே, நான் இங்கேயே இருக்கிறேன், எனக்கு ரூம் எல்லாம் வேண்டாம்னு சொல்ல ஆரம்பிச்சேன். சரின்னு சொல்லி சபையிலேயே அவனை விட ஆரம்பிச்சாங்க. நடந்த காரியம் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் ஆனது, ஏறக்குறைய ஒரு வருஷ காலம் ஆச்சு. ஒரு வருஷ காலத்திற்கு பிறகு திடீரென்று சொல்லி அன்னைக்கு காலையில உள்ள போய் பாக்குறாங்க, அந்த பையனை காணும், ஆளை காணும். நடந்த அந்த ஆள் எங்க போயிட்டான்னு சொல்லி தேடி பார்க்கக்கூடிய நேரத்தை திடீரென்று பார்த்துட்டு வர்றாங்க. அந்த 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 சபையில அவங்க செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, ஏழை எளிய மக்களுக்குன்னு சொல்லி சில ஃபண்ட் ஒண்ணு ரைஸ் பண்ணுகிறது வழக்கம். ஒரு பெரிய ஒரு உண்டியல் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த உண்டியலை வருஷத்திற்கு ஒரு முறை தான் திறக்கிறது வழக்கம். இந்த பையன் என்ன செஞ்சுக்க, இந்த உண்டியலுடைய மேல் பகுதியை திறக்க முடியாது. கீழே அடியில நைட்டு படுக்கக்கூடிய நேரத்துல கீழே துவாரம் போட்டு இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்துட்டு ஏறக்கூடிய லட்சக்கணக்கான ரூபாய் தூக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடியே போயிட்டு. இப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கொண்டு போய் அந்த இடத்துல விடும்போதுதான் நம்முடைய உண்மையான சுய அந்த நிலைகளை நீங்களும் நானும் பார்க்க. இப்ப இருக்கக்கூடிய வரைக்கும் தெரியாது, நமக்கு தெரியாது. இப்ப இருக்கக்கூடிய வரைக்கும் நல்லா தான் நம்ம பேசுவோம், நல்லா தான் பழகும், நல்லா தான் இருப்போம். ஆனால் சில விஷயத்தில் உங்களை அறியாமல் உங்கள் சுபாவம் வெளியே வருகிறதை பார்க்க முடியும். சில கோபதாபங்கள் வரக்கூடிய நேரத்துல என்னுடைய வாயை நான் மெய்யாகவே அகலமாய் திறந்து அநேக மக்களை சபிக்கக்கூடிய ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து அது வரைக்கும் தெரியாது. ஆனால் சில பிரச்சனைகளை நான் சந்திக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய உண்மையான சுய உருவம் உள்ளே இருந்து வெளியே வருகிறதை பார்க்க முடியும். இதைத்தான் அந்தகாரத்தின் காரியங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுவார். இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு பிரியமான ஒரு நடக்கையின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகாது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக மத்திய எழுதின சுவிசேஷத்துல 27வது அதிகாரம் 45வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. இந்த அந்தகாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இயேசுவை சிலுவையிலே அறையும்படி நான் ஒப்பு கொடுக்கின்றேன். அவர் இருந்தா தானே திட்டிகிட்டே இருப்பாரு, அவர் இருந்தா தானே பேசிட்டே இருப்பாரு. அவரை கூட சிலுவையில் அரைஞ்சிட்டா
பூமியிலே அந்தகாரம் வருகிறதுக்கு இரண்டாவது காரணம் என்ன என்றால், இயேசுவை நீங்களும் நானும் இயங்க விடாது இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே அந்தகாரத்தை துவங்க ஆரம்பிச்சிடும். நிறைய நேரத்துல கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் இயங்க விடாமல் அவரை கட்டக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிடும். சிலுவையிலே ஆண்டவராகிய தேவனுடைய இயக்கத்தை பார்க்க முடியாது. சிலுவையிலே தொங்கக்கூடிய ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜீவனுக்காய் போராடக்கூடியவராய் இருக்கிறாரே தவிர அங்கே அவருடைய கிரியைகளை உங்களால் எல்லாம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி தான் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனை இந்த இடத்தில் விடுகிறது உண்டானால், எங்கே ஒருவேளை என்னுடைய சுய மரியாதையை இழக்கும்படியான காரியத்தை கர்த்தர் பேசிடுவாரோ, எங்கே ஒருவேளை இந்த இடத்தில் என்னை தாழக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லிவிடுவாரோ, இவனுக்கு எனக்கு மகா பெரிய சண்டை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கர்த்தராகிய தேவனை நான் இயங்க அனுமதிக்கிறது உண்டானால், நீ உன்னை தாழ்த்தி உன் எதிராளிக்கு முன்பதாக போய் ஒப்புரவாக சொல்லி கர்த்தர் எப்படி ஒருவேளை சொல்லிடுவாரோ, அதற்காக நான் கொண்டு சிலுவையில கொண்டு மாட்டேன். அவர் இருந்தால்தான் பேசுவாரு. அவரை பேச விடாத அளவிற்கு, நான் அவரை இயக்கத்தின் ஊடாக அனுமதிக்காத அளவிற்கு அவருடைய இயக்கத்தை மட்டுப்படுத்தக்கூடிய கிரியைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறதுக்கு பெயர் அந்தகாரம். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள் இந்த அந்தகாரம் வருகிறதுக்கு மூல காரணம் என்ன? இயேசுவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே இயங்கும்படி அனுமதிக்கிறதே இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை ஒன்று எவ்விதமாய் பேச ஆரம்பித்தார். அவர் சொல்லுவார், எப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் அந்த இடத்தில் ஆண்டவராகிய நான், அதாவது நீ வந்து கடந்து போகக்கூடிய அந்த இடத்துல ஆண்டவராகிய நான் இருந்தால் என்ன விஷயத்தை செய்வேன் என்பதை யோசித்து பார்த்து கிரியைகளை செய்யணும்னு சொல்லுவார். ஒரு மனுஷனுக்கு எனக்கு சண்டை வரக்கூடிய நேரத்துல என்னுடைய பொசிஷன்ல கர்த்தராகிய தேவன் நின்றால் என்ன செய்வார்? அப்படி யோசிச்சு செய்யும். ஏதாவது ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நேரத்துல என்னுடைய பொசிஷன்ல கர்த்தராகிய தேவன் நின்றால் அந்த பாவத்திலே நின்று எப்படி தன்னை விடுதலை, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பார்த்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறதற்கு முன்பதாக அந்த இடத்தில் உன்னுடைய ஸ்தானத்தில் என்னை வைத்து யோசித்து பார்த்து என் கிரியைகளை பின்பற்றி என்று கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். பல நேரங்கள்ல அந்த மாதிரியான கிரியைகளை பின்பற்ற நம்மளால முடியல. பல நேரங்கள்ல ஆண்டவராகிய தேவன் சொல்லுவார், அவனோடு கூட நீ போய் ஒப்புரவாக. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வந்து வாசிக்கின்றோம், உங்களிலே ஒருவன் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லா விதமான மனிதனுக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். இது எப்படி முடியும்? ஒரு சபையில் இருக்கக்கூடிய ஒரு போதகன் எல்லா விதமான மனிதனுக்கும் ஊழியக்காரனாக காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், உங்க வீட்டுக்கு நான் வந்து வேலை பார்க்க வாங்க, உங்க வீட்டுக்குரிய காரியத்தை நான் செய்வாங்கன்னு சொல்லி கேட்டால் அது எப்படி யோசிப்பார்? மதிப்பையும் மரியாதையும் நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க, உங்களிலே ஒருவன் முதன்மையாய் இருக்க விரும்பினால் எல்லா மனிதனுக்கும் அவன் ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். எல்லா மனிதனையும் ஊழியம் கொள்ளும்படி மனுஷகுமாரன் வராமல் ஊழியம் செய்யும்படிக்காகவே அவர் இந்த உலகத்திலே வந்தார். அப்படின்னா வேதத்திலே நான் ஆண்டவராகிய தேவனுக்கு பல விஷயத்தில் முரண்பட ஆரம்பித்து விடுகின்றேன். பல காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான விஷயத்தை வெளிப்படுத்த என்னால முடியல. நான் ஆண்டவராகிய தேவனுடைய மனுஷன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிச்சாலும் கூட பல காரியத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களிலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே முரண்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறேன். அவர் என்ன காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார்? ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவக்கூடிய அளவிற்காக கர்த்தர் பேசுகிறார். ஒவ்வொரு விதமான மனிதனுக்கும் தன்னால் இயன்ற பணிவிடைகள் யாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு தேவனாக, எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான உதவிகளை அவரே தேடி போய் அந்த மக்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மக்களாக. அப்படின்னா ஆண்டவராகிய தேவன் ஊழியம் செய்த விதம் வேறு, இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஊழியத்தின் காரியம் வேறு. நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே காணப்படக்கூடிய அந்த மறைவான மேட்டிமை. இப்ப பாருங்க, கர்த்தராகிய தேவன் தான் நினைச்சா அவர் தான் வந்து மேட்டிமையா இருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் உண்டு, எல்லா விதமான வல்லமையும் உண்டு. உலகத்திலே காணப்படும் எல்லா சத்துவங்களும் ஆண்டவராகிய தேவனுக்கு மிஞ்சினது ஒண்ணுமே கிடையாது. அப்ப மனசுல மேட்டிமை அடைய வேண்டும் என்றால் கர்த்தர் தான் மேட்டிமை அடையணும். மேட்டிமையான காரியங்களை வைத்திருக்க வேண்டிய கர்த்தராகிய தேவனே தன்னை தாழ்த்துகிறது உண்டானால் நீங்களும் நானும் உங்களை குறித்து என்ன மேன்மை பாராட்ட முடியும் யோசிப்பாரு. என்ன காரியத்தை பத்தி நான் வந்து பெருமையா பேச முடியும்? நான் நிறைய பைபிள் வாசிக்கிறேன் சொல்றேன். பைபிளை எழுதுறவரே அவர் சொல்றாரு, நீ வந்து உன்னையும் தாழ்த்துன்னு சொல்ற. நான் ஆண்டவராகிய தேவனை, ஆண்டவர் நான் எவ்வளவு தூரம் தாழ்த்திருக்கிறேன் பாருங்க. வேத புஸ்தகத்தில் நான் கரைச்சு குடிச்சிருக்கேன். ஆண்டவரை கர்த்தர் சொல்வார், நான் பைபிளை எழுதி கொடுத்துருக்கேன்டா. நானே என்னை தாழ்த்தக்கூடிய நேரத்துல நீ உன்னுடைய நிலைகளை எவ்வளவு தூரம் தரை மட்டும் தாழ்த்த வேண்டியது அவசியம். ஆனா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பொசிஷன் நான் விடுகிறது இல்லை. என்னுடைய காரியங்களை விட்டு இறங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே வருகிறது இல்லை. இதுக்கு பேரு அந்தகாரம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த மாதிரியான காரியங்களுக்காக ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் என்னை கண்டித்து பேசி இந்த மாதிரி விஷயங்களிலே நீ உன்னை தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் உடனே சிலுவையை கர்த்தர் மேல தூக்கி வச்சு சிலுவையை மேல கொண்டே மாட்டி விட்டுரும். இதுதான்
கர்த்தராகிய தேவன் இயங்கினால் என்னுடைய குற்றத்தை சொல்லிடுவார். என்னுடைய பாவத்தை என்னோடு கூட பேச ஆரம்பிச்சிருவார். கர்த்தராகிய தேவனை இயங்க விடாது இருக்க ஆரம்பிக்கிறது உண்டான நிறைய பேருடைய ஜெபம் அப்படிப்பட்டதுதான். அவங்க ஜெபத்துல ஆண்டவராகிய தேவனை பேசுகிறதற்கே விடுகிறது இல்ல. ஆண்டவராகிய தேவன் பேசும்படிக்காக வரக்கூடிய நேரத்தில் எல்லாத்துமாவே கர்த்தரை சோத்திரம் போட்டு முடிச்சிருவாங்க. ஏன்னா கர்த்தரை பேச விட்டால் என்னுடைய குற்றத்தை சொல்லிடுவார், நான் செய்யக்கூடிய தப்ப பேசிடுவார். ஆகவே கர்த்தராகிய தேவனை பேசவே விடாமல் 24 மணி நேரமும் இவனே பேசி ஆண்டவராகிய தேவனை செயலிழக்கப்படக்கூடிய காரியங்களின் ஊடாக அழைத்துக் கொண்டு போகிறார். அப்ப வசனத்துல ஆண்டவராகிய தேவன் எதை விரும்ப ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, எது நம்முடைய வாழ்க்கையிலே அந்தகாரம் அப்படின்னா, கர்த்தராகிய தேவனை இயங்க விடாமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்தகாரம். உங்கள் தேவனை உங்கள் வாழ்க்கையிலே இயங்க அனுமதிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய இயக்கம் வர ஆரம்பித்தால் இப்ப இருக்க மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்களுடைய பொசிஷனை வேற மாதிரியாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு தன்மையாக ஆண்டவராகிய தேவன் உங்களை அப்படியே உருமாற்றத்தின் ஊடாக, இப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் ரட்சிக்கப்பட்டவன்னு சொன்னால் நீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்களா தான் இருக்கிறீங்க. இதே அந்த பழைய வாழ்க்கையில தான் இப்ப இருக்கிறோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் கிரியைகளை செய்ய அனுமதிக்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் உங்களுடைய நிலைகளை வேறு மாதிரியாக மாற்றத்தின் ஊடாக கடந்து வருகிறதை பார்க்க முடியும். சவுல் என்கின்ற மனிதனை ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொள்கின்றார். ராஜாவாகிய சவுல் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த காலத்திற்கு முன்பதாக கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு தீர்க்கதரிசியினுடைய கூட்டத்தை அவர் போய் சந்திக்கின்றார். சந்திக்கக்கூடிய நேரத்துல தீர்க்கதரிசி ஒருவர் சொல்றான், இந்த கழுதையை பற்றி நீங்க உங்க வீட்டுல போய் கேட்கறதுக்கு முன்னால இந்த கழுதையை தேடக்கூடிய உங்களுடைய தகப்பனார் தேடி ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சா நீங்க தேடி போன கழுதை வந்து விட்டது என்று சொல்லுவார்கள். இரண்டாவது, போகக்கூடிய வழியிலே ஒரு தீர்க்கதரிசியினுடைய கூட்டம் வரும். இந்த தீர்க்கதரிசியினுடைய கூட்டத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும். நீயும் அவர்களிலே தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவனாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய் என்று கர்த்தர் சொல்றார். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த இடத்திலே அவன் போகின்றான். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உரைக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. தீர்க்கதரிசியினுடைய கூட்டத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்துல ஆண்டவருடைய ஆவியின் அபிஷேகம் அவன் மேல் ஊற்றப்பட்ட பொழுது அவனும் தீர்க்க தரிசனம் சொல்லினான். கர்த்தருடைய வசனத்தில் என்ன போடுது, கர்த்தராகிய தேவன் சவுலினுடைய இருதயத்தை வேறு இருதயமாய் மாற பண்ணினார், புது இருதயமா உருவாக்கிட்டார். அப்ப பழைய காரியங்கள் ஒண்ணுமே அவனுடைய வாழ்க்கையில இல்லை. இப்ப கர்த்தராகிய தேவனை இயங்க விட்டா உங்களை புதுமையாக அவர் வணைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஓட்டம்லாம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவ ஓட்டம்னா இப்ப நம்ம ஓடக்கூடிய ஓட்டம்லாம் கிடையாது. நம்ம நினைக்கிற இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, தான் கிறிஸ்தவ ஓட்டம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சபைக்கு வரணும், பாட்டு பாடணும், ஆராதனை பண்ணணும், கர்த்தருடைய நாம் இல்ல, இது இல்ல ஓட்டம். கர்த்தருடைய ஓட்டம், கர்த்தராகிய தேவனுடைய ஓட்டம் என்கிறது வேறு. இந்த ஓட்டத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் கர்த்தரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இயங்கும்படி அனுமதிக்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இயங்குங்க. நிறைய விஷயத்துல நானாக இயங்க ஆரம்பிக்கிறனாலதான் இந்த பிரச்சனைகளை ஜெயிக்கிறதுனால முடியல. நானாக அநேகம் யோசனையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதுனாலதான் இந்த விதமான காரியங்களிலே நான் விழுந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். நானாகவே பல விஷயங்களை யோசிக்கிறேன், நானாகவே பல தீர்மானங்களின் ஊடாக கடந்து போகிறேன். அதனாலதான் நிறைய தோல்வி என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. இப்ப நம்முடைய குடும்பத்துல ரட்சிப்பினுடைய வல்லமைகள் வராமல் போனதற்கு என்ன காரணம்? கர்த்தராகிய தேவனை நீங்க இயங்க அனுமதிச்சு பாருங்க. அந்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆண்டவராகிய தேவனை ஒருவன் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் வசனம் போட்டுருக்கு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை, அப்படித்தான் வசனம் போட்டிருக்கு. ஆண்டவரை நீங்கள் இயங்கும்படி அனுமதிக்க ஆரம்பிச்சாலே கர்த்தராகிய தேவன் முதல் காரியம் உங்களை தொடுகிறது உண்டானால் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தாரையும் ரட்சிப்பின் ஊடாக நடத்தி கொண்டு வந்துடுவார். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நடந்த விஷயம் அதுதான். என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் அண்ணனை ஆண்டவராகிய தேவன் முதலாக தொட்டு, அதுக்கு முன்னால் என்னுடைய சகோதரி, இளைய சகோதரி கர்த்தராகிய தேவன் தொட்டா. அவங்க மூலமாக என்னுடைய அண்ணன் செல்வகுமார் அண்ணன் தொடப்பட்டாங்க. ஒட்டுமொத்த குடும்பத்திலே காணப்படக்கூடிய ஒருவர் கூட ரட்சிக்கப்படாதவங்க யாருமே கிடையாது. எங்களுடைய சொந்தக்காரங்க முதல் கூட எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லா ஜனங்களும் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, தேவனுடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். அப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையில நடக்கலன்னா, கர்த்தராகிய தேவனை நான் இன்னும் இயங்க விடல. கர்த்தரை இயங்க அனுமதிக்க ஆரம்பிச்சாலே என்ன நடக்கும் பாருங்க. கர்த்தர் முதல் காரியம் உன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனை எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பார்ப்பார். எங்கெங்கெல்லாம் வருது, நீங்க ஜெபத்துக்கு போக முடியாம தடையை எங்கிருந்து சாத்தான் கொண்டு வருகின்றான்? உங்க குடும்பத்துல இருந்து கொண்டு வர. அப்போ முதல் காரியம், நீ ரட்சிக்கப்பட்டால் உனக்கு தடை வராமல் உன் குடும்பத்தை நான் மாற்ற வேண்டும். கர்த்தராகிய தேவனை இயங்க விட்டு பாருங்க, உடனே அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுகிறதை பார்க்க. உன்னுடைய சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை உன் மூலமாய் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும்.
அப்ப இதுவரைக்கும் கர்த்தருடைய நாமத்தினால என் குடும்பத்துல எந்த ஒரு மாற்றமும் வரவில்லை என்றால் காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம் தான். ஏன் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார்? கர்த்தர்லாம் ஜெபத்தை கேட்கிறார். ஆனால் கர்த்தராகிய தேவனை இயங்கும்படி நீங்களும் நானும் அனுமதிக்காத அந்தகாரம் உள்ளது. இந்த அந்தகாரம் உள்ள இருந்துச்சுனாலே தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைக்கக்கூடிய பெரிய காரியங்களை நீங்களும் நானும் மறுக்க ஆரம்பிச்சோம். நீங்க இந்த மாதிரி சும்மா உட்கார்ந்து இருக்கும்படிக்காக அழைக்கப்பட்டவர்கள் இல்ல, பெரிய காரியம் செய்யும்படிக்காக தேவன் நம்மை உருவாக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, இப்படியே நம்ம வந்து உட்கார்ந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறோம். எந்த இயக்கம் நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து நம்ம செய்தி கேட்கிறோம், அந்த செய்தியிலே காணப்படக்கூடிய குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுகின்றோம், அந்த செய்தி எனக்கு நன்மையான காரியங்கள் இப்படிதான் இருக்கிறோமே தவிர வாழ்க்கையில என்ன மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம்? ஒண்ணுமே இல்லை. அப்ப ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே எதை விருப்பப்பட ஆரம்பிக்கிறார் என்றால், உன்னை உருமாற்றம் அடைய செய்து உன்னை கொண்டு உலகத்திலே பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனா அந்த விருப்பம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற முடியாமல் காணப்படக்கூடிய தடை என்ன? உள்ள இருக்கக்கூடிய அந்தகாரம். அவரை கிரியை செய்ய விடாத அந்தகாரம் உள்ள இருக்கு. இந்த அந்தகாரம் உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எழும்பி பிரகாசிக்க முடியவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் இல்ல, இனி வரக்கூடிய காலங்கள் வரைக்கும் எடுப்பார் கைப்பிள்ளைய மாதிரி தான். எடுப்பார் கைப்பிள்ளைன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பிள்ளை அது இயங்காது இருக்கக்கூடிய பிள்ளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனால பேச முடியாது, அதனால நடக்க முடியாது, அதனால எந்த விதமான காரியத்தை சொல்ல முடியாது இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு தேவையான அந்த சாப்பாட்டுக்குரிய அந்த காரியத்தை கூட கேட்க அதுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிள்ளை என்ன செய்யும் பாருங்க, அது வாடகை பேசாம நீங்க எந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படி உட்காந்து, அதை நீங்க தூக்கிட்டு போய் ஒரு சேர்ல உட்கார வச்சுன்னா சேர்ல உட்கார்ந்து கொள்ளும். சேர்ல விட்டு கீழே நீங்க வந்து தரையில கொண்டு வந்து இறக்கி வைத்தா தரையில உட்கார்ந்து கொள்ளும். அது அவ்வளவுதான் தெரியும். மற்றபடி எந்த விதமான இயக்கமும் இல்லாத ஒரு பிள்ளையை போலத்தான் நீங்களும் நானும் காணப்படும். அந்த பிள்ளையினுடைய ஒரு பிள்ளைனா எப்படி இருக்கணும் பாருங்க, நாலு காரியத்தை பிடிச்சு இழுத்து உடைக்கணும், எத்தனை விதமான காரியத்தை செய்ய வேண்டுமோ செய்யணும், எத்தனை நம்ம அதாவது தகப்பனுக்கு தாய்க்கு வந்து அவ்வளவு டென்ஷனை உருவாக்கணும். அதுதான் பிள்ளை. பிள்ளைன்னு சொன்னா மண்ணு மாதிரி அப்படி மக்க மாதிரி வந்து அதுக்கு பிள்ளைன்னு சொல்ல முடியாது. பிள்ளைன்னு சொன்னா அது இயங்கணும். அதே மாதிரி தான் கர்த்தராகிய தேவனும் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு இயக்கத்தின் வாழ்க்கையாக உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். ஆனா நான் சொல்றேன், இல்ல ஆண்டவரே நான் மண்ணு மாதிரி உட்கார்ந்துக்கிறேன் இப்படின்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தரை நான் என்னுடைய வாழ்க்கையிலே இயங்க விடாமல் செய்ய ஆரம்பித்தால் உன்னுடைய வாழ்க்கையினுடைய இயக்கமும் மட்டுப்பட்டு போக ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். அப்படின்னா நம்ம இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருப்போம்? யாராச்சும் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் இவன் சொல்லுவானா, இவன் சொல்லுவானா, இவன் எனக்காக ஜெபம் பண்ணி விடுதலையாக்கி தருவானா, இவன் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணி அற்புதங்களை பெற்றுத்தரும். இப்படித்தான் நம்ம வந்து எல்லா விதமான மக்களையும் சார்ந்து வாழ முடியுமே தவிர நீங்களாக அற்புதங்களை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களாக ஒரு வெளிப்பாட்டுக்குரிய காரியத்தை பெற முடியாது. இந்த ஊழியக்காரன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான், அவன் என்ன சொல்றான், இவன் என்ன தெரியும், இப்படித்தான் நம்ம கேட்டுட்டு இருப்போமே தவிர கடைசி வரைக்கும் இதே வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்குமே தவிர நானாகவே இயங்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் இந்த அந்தகாரம் என்னை உருவாக்க துவங்காது. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. என்னை இயங்க விடாது இருக்கக்கூடிய இந்த அந்தகாரம் எத்தனை காரியங்களை செய்து பாருங்களேன். கர்த்தருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பையே துண்டிக்க செய்து மற்றவனை சார்ந்து நீங்கள் வாழ முடியுமே தவிர நீங்களாகவே இயங்க முடியாது. ஆனா ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்லுகின்றார்? உங்களையும் என்னையும் இயங்கும்படிக்காகவே நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இந்த அந்தகாரம் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் இது மற்றவனுடைய போதனைகளிலே செவி கொடுத்து பேசாம இருக்குமே தவிர இது தானாக இயக்கத்தின் ஊடாக உங்களையும் என்னையும் அனுமதிக்கவே அனுமதிக்காது. ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவராகிய தேவன் உருவாக்கும் போது இந்த வசனத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் கர்த்தராகிய தேவன் மகிமையிலே வித்தியாசப்படுத்தி உருவாக்கி வைத்தார். அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு மகிமை உண்டு. இப்ப ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மகிமை உண்டு. இப்ப எனக்கு இருக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கக்கூடிய காரியம் அவருக்கு இருக்காது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விசேஷமான தன்மைகளை கர்த்தராகிய தேவன் வைத்தே உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய விசேஷமான தன்மை என்னன்னு கேட்டா யாருக்கும் தெரியல, எனக்கு என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு காரியம், ஏதோ நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் வந்திருக்கிறேன், ஆண்டவராகிய தேவனை ரட்சிப்பை நான் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சொல்லப்படக்கூடிய வார்த்தையை கேட்கிறேன், சொல்லப்படக்கூடிய சத்தியத்தின் ஊடாக நான் கடந்து போறேன். ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா ஜெபம் பண்றேன், அதன் பின்பதாக நீங்க ஃபாஸ்டிங் இருக்குன்னு சொன்னா ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நீங்க வந்து ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி காத்திருங்கன்னு சொன்னா காத்திருக்கிறேன். இது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? உட்காருன்னு சொன்னா உட்கார்றேன், நில்லுன்னு சொன்னா நிக்கிறேன், நட இது இல்ல. நீயாகவே இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக அழைக்கப்பட்டவன் தான். அப்ப இதற்கு தேவை என்ன அப்படின்னா வந்து கர்த்தர் உனக்குள்ளாக இயங்க ஆரம்பித்தால் உன்னை அவர் புது சிருஷ்டியாக உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழிய பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கையிலே யாராகிலும் சொல்லக்கூடிய காரியங்களை கேட்டு ஓடக்கூடிய நிலைகளை தாண்டி தேவனுக்கு அடிமைகளாய் உன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடிய புது சிருஷ்டியாய் கர்த்தர் உன்னை உருவாக்க ஆரம்பிச்சார். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய இயக்கங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் டைரக்டா நம்முடைய வாழ்க்கையை நோக்கி கடந்து விடுது.
அவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார் அதை நான் கேட்கக்கூடியவனாய் விளங்குகிறேன். மற்ற மனிதர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் இரண்டாவது தரம். ஆனால் இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறேன்? மற்ற மனுஷன் சொல்றதா முதல். ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையில பேசக்கூடிய அந்த நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கேட்டதே இல்லை. கர்த்தருடைய விருப்பத்தை பாருங்க, ஆனா நம்முடைய நிலையை பாருங்க. இதுக்கு என்ன காரணம்? அந்தகாரம் என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நேரத்துல அது என்னை இயங்க விடாத காரியங்களை முடமாக்கக்கூடிய ஒரு காரியத்தை உருவாக்க ஆரம்பிச்சு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சீர்கெட்ட ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடிய வரைக்கும் உங்களாலும் என்னாலும் ஆண்டவராகிய தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. நான் எதற்காக எனக்கே தெரியாது. ஏதோ நாங்க உட்கார்ந்துங்க, இந்த மாதிரி ரோட்டு வழியில போனாங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டு சத்தம் கேட்டுச்சு, கர்த்தருடைய நாமத்தினால பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த காரியத்தின் ஊடாக மேல வந்தேன், அவ்வளவுதான். மற்றபடி ஆண்டவராகிய தேவனை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாகவே இத்தனை வருஷம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் வளர முடியாத ஒரு காரியத்தின் ஊடாக இருக்கிறதற்கு காரணம் அதுதான். இந்த அந்தகாரம் உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் இது உங்களை வளர்படிக்காக அனுமதிக்காது. இன்னொரு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், அப்பதான் நீ எளிதாக நீங்க கற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமையாய் இருக்கக்கூடிய வரைக்கும் அவர்களுக்கு என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரத்தை அவர்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் கானான் என்கின்ற நாட்டை அவர்களுக்கு என்று வச்சிருக்கிறார். சுதந்திர காத்துனா எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. சுதந்திரமான வாழ்க்கைனா எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. அந்த அடிமையாக பிறந்திருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் யோசிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், நாங்கள் பார்வோனுக்கு கீழாக அடிமைகளாகவே உருவாக்கப்பட்டிருக்கோம். எங்க நாடு, அந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்தீங்க, அந்த நாட்களை போய் கேட்க ஆரம்பித்தால் எங்கள் நாடு அதாவது இந்த எகிப்து நாடு தான். உங்களுடைய ராஜா யாருங்க? எங்களுடைய ராஜா அந்த பார்வோன் தான். இப்படிதான் பேசியிருப்பாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு சொந்தமாக ஒரு நாட்டை கர்த்தராகிய தேவன் தருவார் என்பதை அவர்களால் அறிய முடியல. அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டதாக அவருடைய கண்கள் கண்டதுவைகள் எல்லாம் அடிமை 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 என்கின்ற இந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் அவருடைய கண்கள் பார்த்தது. ஆனால் ஆண்டவராகிய தேவனை அவர்கள் இயங்கும்படிக்காக மோசேயின் மூலமாய் அனுமதிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தராகிய தேவன் அவர்களை கொண்டு என்ன காரியத்தை செய்தார் பாருங்க. சமஸ்த கானான் நாட்டையும் அழித்து 31 ராஜாக்களை வெட்டவும் கொல்லும். அவங்களுக்கு முதல்ல அடிமையா இருக்கக்கூடிய காலத்துல ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு வேலை என்ன? செங்கல்களை வெட்டவும் அதன் பின்பதாக பார்வோனுக்கு அடிமையாக அவ்வளவுதான் தெரியும். ஆனால் அவர்களை அடிமை நுகத்திலிருந்து கர்த்தராகிய தேவன் வெளியே கொண்டு வந்த பொழுது 31 ராஜாக்களை யோசுவாவின் தலைமையிலே வெட்டவும் கொல்லவும் அந்த கானான் தேசம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும் தக்கதாக பெரிய யுத்த புருஷர்களாய் அவர்கள் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பிச்சார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நிலைகளை உணர முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? நான் யாரு அப்படின்னு சொன்னா, எதற்காக நான் வந்திருக்கிறேன், எதற்காக இந்த அபிஷேகத்தை கர்த்தர் இனிமேல் தந்திருக்கிறார் என்றால் அந்த கேள்விக்கு ஏன் எனக்கு பதில் சொல்ல முடியலன்னா, அந்தகாரம் என்னுடைய வாழ்க்கையை மறைச்சு. அவ்வளவுதான். அந்தகாரம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க இருச்சுன்னா உன்னுடைய நிலைகளை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள முடியும். எதற்காக நான் அழைக்கப்பட்ட அதை நோக்கி நான் ஓட முடியும். எதற்காக நான் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையை பெற்றுக்கிறேன், அதை நோக்கி நான் கடந்து போவேன். எதற்காக இவ்வளவு பெரிய ஒரு வல்லமையை கர்த்தராகிய தேவனுக்கு தந்திருக்கிறார், அதை நோக்கி நான் தீவிரித்து கடந்து போக ஆரம்பிப்பேன். இப்ப நம்ம ஓடக்கூடிய ஓட்டம் எல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படி ஓடக்கூடிய ஓட்டமே கிடையாது. இனி நீங்கள் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் புறம்பாக்கி இனி நீங்க துவங்க போறீங்க பாருங்க. அதுதான் ஆண்டவராகிய தேவனுக்குள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி. சரியான ஒரு ஓட்டம் அதுதான். அதுலதான் உங்களுடைய முழுமையை உங்களாலும் என்னாலும் காண்பிக்க முடியும். இப்ப இருக்கக்கூடியது எல்லாமே இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்பட்ட ஒரு ஓட்டம் இல்ல. சும்மா நம்ம வர்ற உட்காரம் பிரசங்கத்துக்கு எந்திரிச்சு போறோம். இது என்னுடைய இயக்கம் இல்லாம இப்ப கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்களும் நானும் செய்கிறது என்ன அப்படின்னா, ஈஸியா நீங்க விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்றேன் பாருங்க. நீங்க உட்கார்றீங்க, உட்காரக்கூடிய நேரத்தில் நம்முடைய சகோதரன் வின்சென்ட் கீபோர்ட்ல அவர் வாசிக்கக்கூடிய சத்தத்தை நாம் கேட்கிறோம். ஆனா நம்ம ஒண்ணும் செய்யறது, நம்ம பேசாம உட்கார்ந்து கேட்போம். இங்க உட்கார்ந்து பாடல் பாடக்கூடிய பாடல்களிலே எல்லா விதமான பாடல்களை கேட்போம். ஆனால் நம்முடைய இயக்கம் ஒண்ணுமே இருக்காது. பிரசங்கம் என்று சொன்னால் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்க பாப்பீங்க. நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க? ஒண்ணு இல்லை. வர்றோம், உட்கார்றோம், எதிர்த்து போறோம், அவர் வாசிக்கிறது கேட்கிறோம், பைபிள் வாசிக்கிறது கேட்கிறோம், இங்க எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் காணிக்க கொடுக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். இவ்வளவுதானே இருக்கிறதை தவிர இதன் மூலமாய் நீங்கள் செய்யக்கூடிய கிரியை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லையே. அப்ப நான் கிரியை செய்யக்கூடிய ஸ்தலம் எங்க இருக்கு? இதை நான் தேட வேண்டும் என்றால் அந்த காலத்தின் நிலைகள் மாற்றமடைய வேண்டும். அப்பதான் என்னுடைய நிலையை நான் பார்க்கிறேன். எனக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உரிமையான ஸ்தலம் எங்க இருக்குன்னு பாக்குறேன். அது வரைக்கும் எனக்கு தெரியல. அது வரைக்கும் இந்த இடம் தான் எனக்கு முக்கியமான ஒரு இடம். பல பேர் என்ன யோசிக்கிறாங்க, சபைக்கு போறதாங்க பிரதானம், அதுதாங்க முக்கியம் இல்ல. எனக்குன்னு ஒரு இடத்தை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். அந்த இடத்தை தெரிய முடியாம அந்தகாரம் என்னுடைய கண்களை மறைத்திருக்கிறது.
இதோடு கூட நான் திருப்தி அடைய ஆரம்பிச்சேன். இதோடு கூட நான் இந்த காரியங்களின் ஊடாக இயக்கங்கள் யாவற்றையும் நிறுத்த ஆரம்பிச்சேன். நான் இயங்க வேண்டிய அந்த இடத்தை கர்த்தராக தேவன் எப்பொழுது என்னுடைய கரங்களிலே தர முடியும், எப்ப நான் அதற்கு ஆயத்தப்பட முடியும், இதை பற்றி என்றைக்காகவும் நீங்களும் நான் யோசித்தது உண்டா என்றால் யோசிக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்தகாரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் இவைகளை பற்றிதான யோசனையே நம்முடைய வாழ்க்கையில வராது. இதுதான் என்னுடைய அழைப்பு, இதுதான் என்னுடைய ஓட்டம். சபைக்கு வர வேண்டும், உட்கார வேண்டும், காணிக்க போகணும், எந்திரிச்சு போகணும், இதுதான் என்னுடைய அழைப்பு. ஆண்டவராகிய தேவனுடைய வருகை மட்டும் இதே விதமான காரியத்தை செய்தால் போதும் பரலோகத்துக்குள்ள போய் இல்லை. என்னுடைய இலக்கிலே எனக்கென்று ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ல போய் நான் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்க ஆரம்பிச்சாதான் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்ப நான் இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன்னா, உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம் எங்க தெரியல. எனக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டம் என்ன எனக்கு தெரியல. என்னுடைய அழைப்பு என்ன எனக்கு தெரியல. எதை நோக்கி நான் பயணிக்கிறேன் எனக்கு தெரியல. ஏதோ வரக்கூடிய மக்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு பிரசங்கத்தை சொல்லி வழி காமிக்கிறாங்க. நீங்க பரிசுத்தமாகுங்க, சரிங்க நான் பரிசுத்தமாகறேங்க. நீங்க ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படுங்க, சரிங்க நான் ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படுறேங்க. நீங்க விசுவாசமா இருங்க, சரி நாங்க விசுவாசிக்கிறீங்க. நீங்க கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக பாவத்தை விட்டு விலகுறேன். அப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், யாரோ சொல்லக்கூடிய வார்த்தை கேட்கிறியப்பா, உன்னுடைய அழைப்பு என்ன, உன்னுடைய ஓட்டம் என்ன, நீ எதை நோக்கி ஓடணும், அதை நீ என்றைக்கு நீ என்னுடைய சமூகத்தை நோக்கி கேட்க போகிறாய் என்கிறதைத்தான் கர்த்தராகிய தேவன் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நீ எப்ப என்கிட்ட கேட்க போற? உன்னுடைய ஓட்டத்தை பற்றி தான், அந்த நிலைகளை பற்றி உணர்ந்து எப்ப நீ என்கிட்ட வந்து பேச போற? இவ்வளவு நாள் வரைக்கும் யாரோ சொல்லக்கூடிய காரியத்துக்காக நீ ஜெபிக்கிற. இப்ப உதாரணமாக, அதாவது அந்த செயின் பிரேயர் ஆரம்பிச்சிருக்கும். செயின் பிரேயர்ல என்னென்ன விதமான பிரேயர் பாயிண்ட் நம்ம கொடுக்க வேண்டுமோ எல்லா விதமான பாயிண்டையும் கொடுக்கிறோம். இந்த செயின் பிரேயருக்கு உரிய அறிக்கைகளை சரியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து தடையில்லாம செய்யணும். அறிக்கைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டாங்க, எந்த விதமான காரியம் யாரு வந்தாலும் பரவாயில்ல, அதாவது வந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி எந்த கவலை இல்லைன்னு சொன்னா நிறைய பேர் நம்ம வந்து ஜபத்துக்கு நம்ம வந்து லீவ் போட ஆரம்பிச்சோம். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், இந்த ஜபத்தின் மூலம் என்ன மாற்றம் எனக்கு தெரியல. என்ன மாற்றம் வருது? இதை ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் அனுமதிக்கின்றார்? இதன் மூலமா எதை நான் பெறுகின்றேன்? எனக்கு என்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை பற்றி நான் அறியக்கூடிய அறிவுள்ளவனா என்றைக்கு நான் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக முடியும்? இந்த மாதிரி வாழ்க்கையை வாழுகிறதுக்காகவா கர்த்தராகிய தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருப்பார்? கொஞ்சம் நீங்களா யோசிச்சு பாருங்க. மோசே என்கின்ற மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்படுகிறதுக்கு முன்பதாக மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே பெரிய ஒரு கல்விமானாய் விளங்கினார். நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் விளங்கினவர் மோசே. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய அழைப்பு உள்ளே வந்த பொழுது அவைகள் எல்லாவற்றையும் புறம்பாக்கி இஸ்ரவேலை நடத்தக்கூடிய ஒரு பெரிய ரட்சகனாய் ஆண்டவராகிய தேவன் அவனை உருவாக்கி கொண்டு வந்தார். இப்ப ரெண்டு ஃபீல்டையும் பாருங்க. முதல்ல அவன் இருந்திருக்கக்கூடிய ஃபீல்டினுடைய தன்மையே வேறு. ஆனா இப்ப ஆண்டவராகிய தேவன் அவனை கொண்டு போய் நிறுத்தின ஃபீல்டே வேற. அவன் வந்து படித்திருக்கக்கூடிய படிப்புக்கும் இப்போ அவன் செய்யக்கூடிய செயலுக்கும் வெவ்வேறு விதமான காரியங்களின் ஊடாக கர்த்தராகிய தேவன் அழைத்துக் கொண்டு போகின்றார். இப்ப ஆண்டவராகிய தேவன் உங்களை அழைத்திருக்கக்கூடிய அழைப்புல இப்ப நீங்கள் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த ஃபீல்டுல நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபீல்டை நோக்கி இங்க கடந்து போயிடும். எனக்கு எதை ஆண்டவராகிய தேவன் வச்சிருக்கிறாரு, எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும், எதை நோக்கி நான் மெய்யாகவே என்னுடைய காய்களை நகர்த்த வேண்டும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய குறிக்கோளாய் இருக்குமே தவிர இதே மாதிரி பழைய வாழ்க்கை வாழ்ந்து அதே மாதிரி நாம வேலை பார்த்து அதன் பின்பதாக ஓனர்கிட்ட போய் திட்டு வாங்கி, அங்க போய் திட்டு வாங்கி, இந்த மாதிரி வந்து சபையில வந்து உட்கார்ந்து இங்கே வந்து திட்டு வாங்கி, இதுதானா என்னுடைய அழைப்பு? இதுக்குத்தான் ஆண்டவராகிய தேவனை அழைச்சிருக்கிறார். அப்ப எனக்கு என்கின்ற ஒரு நிலையை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலே அந்தகாரங்கள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட வேண்டும். இந்த சீர்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றமடைய ஆரம்பிச்சாதான், அறிவிலே அந்தகாரம், புத்தியிலே அந்தகாரம் என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் இவைகளை அறிய இந்த அந்தகாரம் உங்களையும் என்னையும் அனுமதிக்காது. என்னுடைய எல்லா விதமான நிலைகளிலும் என்னை அறியாத ஒரு சுய திருப்தி என்னுடைய வாழ்க்கையில வந்துடும். இதுதான் இந்த அளவுக்கு நான் ஓடினாலே போதுங்க, இந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போ. சில பேர்ட்ட நீங்க பேசி பாருங்களேன், அதாவது பரலோகத்துல ஒரு பெரிய பொசிஷனா எனக்கு வேண்டாங்க, பரலோக வாசல்ல போய் விட்டாலே போதும், அவ்வளவு போதுங்க. இல்லை இல்லை, தேவன் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும். பரலோக வாசல் வரைக்கும் விடுறதுக்கெல்லாம் இல்லை. கர்த்தர் எனக்கு என்ன பொசிஷனை வச்சிருக்கிறாரோ அதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவராக தேவன் எனக்கு வைத்திருக்கக்கூடிய ஓட்டத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வழி. இவைகளை அறிய விடாமல் அந்தகாரம், பாருங்களேன், அந்தகாரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால இவைகளை பற்றிதான நோக்கம் இல்லாமல் எதையெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கணும். பாருங்க, நம்ம சபையில உட்கார்ந்துருந்தோம், இவ்வளவு பிரசங்கம் கேட்டோம், ஆனால் நம்முடைய மனம் எதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தது. அப்ப நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்களை விட்டு ஏதோ தேவையில்லாத ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போனதற்கு காரணம் என்னுடைய புத்தியை அந்தகாரப்படுத்தக்கூடிய நிலைகள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில இருக்கு.
ஒரு சபைக்குள்ள வந்தா, ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியத்துக்குள்ளாக வந்தால், நான் முதல் காரியம் என்னை உணர வேண்டும், என் நிலையை உணர வேண்டும், என் தேவனை நோக்கி நான் பயணிக்கணும். அப்படியே உட்காரக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக நான் என்னுடைய ஓட்டத்தை நான் துவங்கிறேன். ஓட்டத்தை துவங்காம ஒரு மனிதன் சபையிலே இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவனால் சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தருக்கும் பிரயோஜனம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான காரியம் என்ன? அந்தகாரம் உங்களையும் என்னையும் இயங்க அனுமதிக்காது. இப்ப இதுவரைக்கும் இயங்காது இருக்கிறதுடைய காரணம் என்ன? இப்ப இதுவரைக்கும் நம்ம பிரசங்கத்தை கேட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? பிரசங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடிய ஊழியக்காரனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அவ்வளவு. அவர் எப்படி பிரசங்கம் ரொம்ப சூப்பரா பண்ணாருங்க. இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப டாப், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு மார்க் நல்ல, அதாவது 5 புள்ளியை நம்ம வைக்கலாம். அதாவது இந்த ஏசில எல்லாம் போட்டுப்பாங்க பாருங்க, 5 இது போட்டுப்பாங்க பாருங்க, 5 ஸ்டார் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங் எவ்வளவு ரேட்டிங் போடலாம். இதுக்கெல்லாம் ஆண்டவராக தேவன் உங்களை என்னை அழைக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டாரா வளர்ந்துருக்கீங்கன்னு பார்க்க. நம்முடைய நிலையை வளர விடாமல் எதையெல்லாம் என்னை தடுக்கிறது? நான் ஆவிக்குரிய காரியங்களை பற்றி கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாலும் எந்த நிலைகளிலே நான் இவைகளை இழக்க கொடுக்க ஆரம்பிக்கிறேன்? எவைகள் என்னுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது? எனக்கு ஆண்டவராக இங்க எனக்கு பேசும்போது எல்லாமே தெளிவாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நான் வெளியே போகணும், இடத்தை நான் மறந்துடுறேன். எந்த ஒரு காரியத்தை பற்றி யோசனையே வருகிறது. நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமையான கூட எனக்கு ஞாபகமே இல்லைங்க. நேற்றுக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசுறீங்களா? எனக்கு ஞாபகமே இல்லை. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அந்தகாரம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் இவைகளை அறியவும் விடாது, இவைகளை உணரவும் விடாது, இவைகளை நோக்கி உங்களை பயணம் செய்யவும் அனுமதிக்காது. இயங்காத ஒரு வாழ்க்கை வாழும் மக்களாக அந்தகாரம் உங்களையும் என்னையும் உருவாக்க ஆரம்பிக்கிறதுனால, அந்தகாரத்திலே நின்று விடுவிக்கப்படும்படிக்காக, சீர்படுத்தப்படக்கூடிய வாழ்க்கைக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த வார்த்தைகளை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, அந்தகாரத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எங்கு காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை கண்டும் காணாமல் நீங்களும் நானும் விட்டுவிடக்கூடாது. அவைகளுக்கு விரோதமாக நாம் எழும்ப வேண்டும். அவைகளை இயேசுவின் நாமத்தினால் துரத்த வேண்டும். என்னை இயங்க விடாமல் செய்யக்கூடிய எல்லா விதமான நிலைகளையும் தாண்டி எனக்கு உண்டான இயக்கத்தின் ஊடாக நான் கடந்து போகும்படி அழைக்கப்பட்டவன் என்கிற ஒரு உறுதி என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தார். நான் எங்கேயோ ஒரு இடத்துல நான் நின்று கொண்டு ஆரம்பிக்கிறேன். இது என்னுடைய கிரவுண்டே கிடையாது, என்னுடைய காரியமே கிடையாது. என்னை கர்த்தராக தேவன் எதையோ ஒரு காரியத்தை செய்யும்படிக்காக அழைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் என்னுடைய நிலைகளை விட்டு இங்கும் அங்கும் விலகாதவனா. ஈஸியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. இப்போ 1வது வகுப்பிலிருந்து 12வது +2 வரைக்கும் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். ஆனா இப்ப எனக்கு அந்த ஸ்கூலை விட்டு போறதுக்கு மனசு இல்லை. உடனே நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். என்னன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறேன்? நேர போய் ஹெச்எம் போய் பார்க்கிறேன். ஹெச்எம் பார்த்து நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த +2லயே நீ திரும்ப போடுங்க. ஏறக்குறைய 40 வருஷம் இங்கேயே நான் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவங்களாம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க. வளர வேண்டிய காலத்துல வளராம +2லயே உட்காரன்னு சொல்லியப்பா, 40 வருஷம் உட்காரன்னு சொல்லியப்பா. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை இல்லைங்க, இந்த +2 விட்டு போறதுக்கு எனக்கு மனசே வரல. இதுலயே நான் திருப்தியான ஒரு வாழ்க்கை, இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. இங்கேயே நான் உட்காரணும், இங்கேதான் இருக்கணும், எந்த விதமான ஃபீல்டுக்குள்ளையும் போகக்கூடாதுங்க. ஏதாச்சும் ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், என் நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் எத்தனையோ விஷயத்தை நான் இழக்க ஆரம்பிச்சிடும். சில பேர் இங்கே, சில பேர் வேற சபையில, வேற ஐக்கியத்துல எங்க போக ஆரம்பிச்சாலும் நீங்க இப்படிதான் உட்கார்ந்துருக்க போறீங்க. கர்த்தராக தேவன் சொல்கிறார், நீயும் நானும் இயங்க வேண்டும். எவ்வளவு பெரிய கூட்டத்துல போறாலும் நம்ம உட்கார்ந்துருக்கு தான் போறோம். அவங்க பேசுறது, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க போறோம், அவ்வளவுதான். இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்க சபையில கொஞ்சம் பேர் தாங்க வர்றாங்க. இதுல நான் உட்காரத காட்டிலும் பெரிய ஐக்கியத்துல போய் எங்க போனாலும் நீ உட்காரதான் போற. இங்க இருந்தாலும் உட்காரதான் போற, அங்க போனாலும் உட்காரதான் போற. அங்க போய் நீ எந்த காரியத்தையும் செய்ய போறது? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீ இயங்கும் மனிதனாய் மாற்றமடைய வேண்டும் என்று சொன்னால் உன் அந்தகார நிலைகளை விட்டு நீ வெளியே வா. இவைகள் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் இவைகள் உன்னுடைய நிலைகளை இயங்கும்படிக்காக அனுமதிக்காது. கர்த்தராக தேவனுக்கு தேவை செத்துப்போன மீன் அல்ல, உயிருள்ள மீன்கள் தான் கர்த்தருக்கு தேவை. இயங்காதிருக்கக்கூடிய கிறிஸ்தவன் அல்ல, இயங்கும் கிறிஸ்தவனைத்தான் கர்த்தராக தேவன் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். நீங்கள் இயங்கக்கூடிய கிறிஸ்தவனாய் விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. நம்மை இயங்க செய்ய விடாத அந்தகாரத்தின் தன்மைகள் எல்லாம் மாற்றப்படும்படிக்காக. எங்கெல்லாம் அந்தகாரத்தின் கிரிகள் ஒட்டி இருக்கிறது, என்னுடைய பழைய பாவங்கள் எங்கெல்லாம் ஒட்டி இருக்கிறது, இவைகளை எல்லாம் நான் விடும்படிக்காக அனுமதிக்க ஆரம்பித்தால் மாத்திரம்தான் தேவனுடைய சித்தத்தின் ஊடாக கடந்து போக என்னால் முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்திற்கு மாறாக, தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக என்னுடைய சுய திருப்தியான வாழ்க்கை வாழும்படிக்காக இந்த அந்தகாரம்
என்னை இயங்க விடாத கிறிஸ்தவனாய் மாற்றிக்கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறேன். நான் இயங்க வேண்டும் என்ற ஆண்டவராக தேவன் என்னிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ஆனால் இயக்கம் அற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக இந்த அந்தகாரம் என்னுடைய வாழ்க்கையை இயக்கத்தின் ஊடாக அனுமதிக்காத சூழ்நிலைகளை நான் பார்க்கிறேன். இவைகளை விட்டு விலக எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நான் யார் என்றும், எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் என்றும், எதற்காக நான் அழைக்கப்பட்டேன் என்றும் அறியக்கூடிய அறிவை எனக்கு தாரும். ஏதோ ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து வந்தேன். பெரிய கூட்டமோ சின்ன கூட்டமோ எங்கே போனாலும் நான் உட்கார்ந்திருக்கிறேனே தவிர நான் இயங்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நான் இதுவரைக்கும் பார்க்கலையே ஆண்டவரே. என்னை நீர் அழைத்த அழைப்புக்கு காரணம் என்ன? எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும்? எது என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்கிறதை கர்த்தராகிய தேவன் எனக்கு வைத்திருக்கிறேன். இவைகளை தெரிந்து கொள்ள எனக்கு நீர் கிருபையை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்தால் இந்த நாளிலே அந்தகாரத்தினின்று தேவன் நம்மை விடுதலையாக்கி உங்களுக்குரிய பிளாட்ஃபார்மை கர்த்தராகிய தேவன் காண்பிப்பார். இங்கேதான் நீ போய் கிரியைகளை செய்யணும், இங்கேதான் நீ போய் கனி கொடுக்க வேண்டும், இங்குதான் நீ இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். உன்னை எதற்காகத்தான் அழைச்சிருக்கிறாய், உன் மேல அந்த ஆவிக்குரிய வரத்தை தந்ததுக்கெல்லாம் காரணம் இதுதான். இந்த காரியத்தை பயன்படுத்தி இத்தனை விஷயங்களை நீ செய்ய வேண்டும் என்பதற்காகவே அழைக்கப்பட்டாய் என்கின்ற எல்லா நிலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை இயங்க விடாத அந்தகாரத்தின் நிலைகளிலே நின்று நான் காப்பாற்றப்பட வேண்டும். கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? என்னுடைய வாழ்க்கையிலே இயக்கம் தேவை ஆண்டவரே. இந்த இயக்கத்திற்கு தடையாய் காணப்படும் எல்லா அந்தகாரத்தின் நிலைகள் என்னை விட்டு மாற்றம் அடைய எனக்கு நீர் கிருபையை தாரும் என்று உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் பேசி சொன்ன இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தாவே நாங்கள் மெய்யாகவே கற்றுக்கொண்டோம். நாங்கள் இயங்கும்படிக்காக உருவாக்கப்பட்டவர்கள். நாங்கள் ஆண்டவராகிய தேவனுக்குள் புதிய ஒரு கர்த்தாவை அடிச்சுவடுகளின் ஊடாக கடந்து போகும்படிக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையினுடைய இயக்கத்தை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தால் ஏதோ ஒரு சபையில் வந்து உட்கார்றோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், எந்திரிச்சு போறோம். அல்லது ஏதாவது ஒரு கூட்டத்தின் ஊடாக கடந்து போகிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம், எந்திரிச்சு போறோம். மற்றபடி எங்களுடைய இயக்கங்களை எங்களால் பார்க்க முடியல. அவங்க இயங்குகிறத நாங்கள் பார்க்கிறோமே தவிர எங்கள் இயக்கத்தை எங்களால் மெய்யாகவே ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம். இவைகள் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அவங்க பேசக்கூடிய வார்த்தையை திருப்தி அடைந்து நாங்கள் இயங்க செய்ய விடாத சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய அந்தகாரம் தான் காரணம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்தகாரத்தின் நிலைகளை தாண்டி நாங்கள் வெளியே வர இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு உணர்வை நீ தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்றுக்கொண்ட இந்த வசனத்திலே அவர்கள் வாழ்க்கையினுடைய தன்மைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த நாள் துவங்கி கர்த்தராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் திட்டம் வைத்திருக்கிறோ அந்த பிளாட்ஃபார்மை நோக்கி அவர்களை அழைத்து செல்வீராக. அந்த காரியங்களை உணர முடியாமல் காணப்படும் எல்லா அந்தகாரங்கள், ஒருவேளை அது உலகமாய் இருக்கலாம், அது ஒருவேளை குடும்பமாய் இருக்கலாம், அது ஒருவேளை வேலையாக காணப்பட ஆரம்பிக்கலாம், ஒருவேளை அது சூழ்நிலையாக காணப்பட ஆரம்பிக்கலாம். இவைகளை தாண்டி எங்கள் பார்வைகளை மேலாக கர்த்தாவை நாங்கள் நோக்கி பார்த்து எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமுள்ள ஓட்டத்தை தெரிந்து கொண்டு அவைகளிலே ஓடி உமக்கு சித்தமான காரியங்களை செய்து முடிக்க இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வார்த்தைகளை கற்கிறது மட்டுமல்ல, நாங்கள் இந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.